மன்னிப்பை பெறுதல். அண்டர்லைன். மன்னிப்பை பெறுதல். என்னது? மன்னிப்பை பெறுதல். மைக் வைச்சா போதாதுப்பா, மைக் வைக்கிற ஞானம் இருக்கணும். எல்லாத்துக்குமே ஞானம் வேணும். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவிக்கு ஒரு சரி. மன்னிப்பை பெறுதல். அதுக்கிடையில் மைக்கு பிரச்சனை. மன்னிப்பை பெறுதல். மன்னிப்பு என்ற சொல்லுக்கு வேத ஆதாரத்தின் பேரில், மன்னிப்பு என்ற சொல்லுக்கு வேத ஆதாரத்தின் பேரில் 5 அம்சங்கள் உள்ளன என்று பார்க்கலாம். 5 அம்சங்கள் உள்ளன என்று பார்க்கலாம். மன்னிப்புக்கு காரண கர்த்தா யார்? தேவன். மன்னிப்புக்கு காரண கர்த்தா யார்? அவர் தேவன். ஒருவன் இந்த பூமியில் பாவம் செய்யும் போது முதலாவது தேவனுக்கு விரோதமாய் செய்கிறான். எனவே தேவனிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும். இரண்டாவது, மனிதனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார். ஆகவே அவன் மனிதனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். மன்னிப்புக்கு வாய்க்கால். தேவன் என்றால் தேவன் ஒருவரே. ஒருவரும் கிட்டிச் சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஒருவரும் கிட்டிச் சேர முடியாதபடி சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். இந்த தேவனை ஒரு பாவி எப்படி அணுக முடியும்? இந்த தேவனை ஒரு பாவி எப்படி அணுக முடியும்? இயேசு கிறிஸ்து மூலமாய் மட்டுமே இந்த மகிமையுள்ள தேவனிடத்தில் பாவி வந்து சேர முடியும். இந்த மகிமையுள்ள தேவனிடத்தில் பாவியானவன் வந்து சேர முடியும். யாத்ராமம் 33 20-22, யோபு 9:33, 1 தீமோத்தேயு 2:5, 6:16. மன்னிப்புக்கு நிபந்தனை. 1, மனஸ்தாபப்பட்டு பாவத்தை விட்டுவிட வேண்டும். மனஸ்தாபப்பட்டு பாவத்தை விட்டுவிட வேண்டும்.
மனஸ்தாபப்பட்டு பாவத்தை விட்டுவிட வேண்டும். நீதிமொழிகள் 28:13, லூக்கா 7:36-50. நம்பர் 2, பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். பாவங்களை வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். 1 யோவான் 1:1-9, ஏசாயா 6:4-5. நம்பர் 3, நமக்கு விரோதமாய் எதிராய் பாவம் செய்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். பாவம் செய்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். மத்தேயு 6:15-35, எபேசியர் 4:32, கொலோசியர் 3:13. கவனிங்க, பாவ மன்னிப்பு பெறணும். இந்த பூமியில என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு எப்படி பெறதுன்னு தான் இப்ப நம்ம எழுதி படிக்கிறோம். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிச்சிருக்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம், நிச்சயப்படுத்தப்படுகிறோம். ஆனா அது வேத வசனத்தின்படி நமக்குள்ளே அந்த மன்னிப்பு பெற்றிருக்கிறோம் என்று உறுதிப்படுத்துறது தான் எழுதி படிக்கிறோம். அப்ப தேவன் ப்ராப்பர் சேனல், வாய்க்கால், மன்னிப்பு என்ற ஆசீர்வாதம் வரும் வாய்க்கால் வழி. ப்ராப்பர் சேனல் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட். அது இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் இறைவன் பாவ மன்னிப்பை தருகிறார். வேற மாதா வழி, புனிதர்கள் வழி, தூதர்கள் வழியில அவர் என்ன செய்யறதில்லை, பாவ மன்னிப்பை தர்றதில்லை. ரொம்ப தெளிவா இருக்கிறோம். பரலோகம் போறதுக்கு என்னையா செய்யணும்னு கேட்டான். கோயில் பத்திர வச்சு ஊழியக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே ஒருத்தர் சொல்ற, நல்லவன் வாழ்வான், நல்லவன். அது இங்கே நினைச்சப்படா. அது மாதா வழியா வந்தாலும் சரி, சுத்தமா இருந்தா பரவாயில்ல வந்துடுவான் அப்படின்னு ஒரு கருத்து. இதைத்தான் கருத்து சொல்லாதீடான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கருத்து பேசி பழகாத, பரிசுத்தான போயிடுவார் உன்னை விட்டுட்டு. ஏன் கருத்து? உன் கருத்தை யாரு கேட்டா? தேவனுடைய கருத்து தான் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். அவதான் தேவனுடைய பிள்ளை, அவதான் தேவனுடைய மகன். கருத்து சொல்றது சாசு பிடிச்சு இப்படித்தானே பெந்தகோஸ்து சபையை பூரா நாசமாக்கிட்டான் சாத்தான். கருத்து சொல்லி பழகாதீங்க, மனம் திரும்பிடுங்க. வேத வாக்கியங்களின் அடிப்படையில் பேசி பழகுங்க. ஒருவன் போதித்தால் பாயத்தன் சொல்லுங்க, அப்படி சொல்லி பழகு, அப்படி பேசி பழகு. கருத்து சொல்லாத. சாசு நிறைய பெந்தகோஸ்துக்காரன் வஞ்சிச்சிட்டான், நீ வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. வசனத்தின் வழியில தான் பேச. அப்போ த்ரூ ப்ராப்பர் சேனல் பரலோகத்தில் இருந்து பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பு வர வேண்டுமானால் மாதா வழி அல்ல, தூதர்கள் வழி அல்ல, புனிதர்கள் வழி அல்ல. அந்த அந்த கோட்பாட்டில் இருந்து, அந்த கொள்கையில் இருந்து நீ வெளியே வரணும். இல்லைன்னா நீ பரவ மாட்ட. அந்த அறிவு கூட இல்லை பெந்தகோஸ்துக்காரர்களுக்கு, பெந்தகோஸ்துக்காரனுக்கு. அவன் சொல்றான், எங்க இருந்தாலும் நல்லவனா இருந்தா போதும், பரிசுத்தமா இருந்தா போதும். அவன் எல்லாம் பாஸ்டர். அவன் கையில இருக்கிற மக்கள் எப்படி பரவ வருவாங்க? எப்படி வருவாங்க? அவன் நம்புறான், நானும் பரலோகம் போயிடுவேன், என் ஜனமும் பரலோகம் போயிடுவேன். இந்த கோட்பாட்டை உடையவன் எங்கே இருந்தாலும் அவன் நல்லவனா இருந்தால் போதும், யோக்கியனா இருந்தா போதும், பரிசுத்தவனா இருந்தா போதும். அப்படின்னா இவனுக்கு தெரியுமா பரிசுத்தம்னா என்ன?
இது கருத்தை எல்லாம் ஆண்டவர் ஏத்துக்குவாரு. ஊழியத்திலிருந்து ஊழிய கட்டு நான் சொல்றேன். ஊழியக்கார மீட்டிங் எங்கே இருந்தாலும் நல்லவடா இருந்தா போதும், பரிசுத்தம் வராது. நம்ம இவன் போடுற ஸ்கேல் என்ன பரிசுத்தத்துக்கு? நல்லவன் சொல்றதுக்கு என்ன ஸ்கேல் வச்சிருக்கான்? ஊழியத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதாவளியும் அங்க இருக்கிறவங்க இப்ப வந்துருவாங்க பரலோகத்துக்குன்னு சொல்லி கருத்து வச்சிருப்பான்னா இவன் கையில சபையை கொடுக்கலாமா? இவனை சபை ஊழியக்காரன், இவன் பாஸ்டர் அங்கீகரிக்கலாமா? ஒரு அடிப்படை சத்தியம் கூட அவன்கிட்ட இல்லையே. சொல்லுங்கடா, என்னடா நீங்க சபை நடத்துறீங்கள, பிரசவம் பண்ணிட்டு இருக்கீல, சொல்லுங்கடான்னு சொல்லிவிட்டா பரலோகம் எல்லா பேரும் வருவேன் அப்படின்னா என்னடா கருத்து? ஏசுறாரு ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்துக்கிட்டு பாஸ்டர் சொல்லிட்டு ஒரு சத்தியத்தை கொடுத்து அறிவில்லையப்பா. நல்லவன் எங்க இருந்தாலும் வந்துருவான்னா நீ என்ன பாஸ்டரு? ஆளுகளை பிடிச்சி கிறிஸ்தவனை பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்து கடற்கரையில போட்டு கோழியை அறுத்தது போய் ஆட்டு அறுத்த மாதிரி கொர்றன்னு அறுத்துக்கிட்டு இருக்காயா. பார்த்த உடனே சொன்னாதா ஒரே வெட்டலாமே, ஒரு துப்பாக்கி குண்டுல ஒரே முடிவை உண்டாக்கலாமே, ஆட்டு அறுத்த மாதிரி அறுக்கிறாங்களே. கிறிஸ்தவ பிள்ளைல இருந்து கிறிஸ்தவனா மாறின அறுக்கிறேன். இது மாதிரி இந்த பெந்தகோஸ்து பாட்டு மாதிரிலாம் அறுக்கணும். 4 பேர் அறுத்தானா மத்தவன் பயப்படாடே நம்மளே அறுத்துருவாங்கடா, இல்லைன்னா பயப்பட மாட்டாங்க. துணிகரக்காரன் அடிச்சாலும் மறந்துட மாட்டேன். சத்தியம் அடிப்படை சத்தியம் தெரியலையே. பாவம் மன்னிக்கப்படுதல் அப்படிங்கிற அடிப்படை சத்தியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அப்ப பரலோகத்தின் தேவன் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கணும்னா அந்த மன்னிப்பு எந்த வழியா கொடுக்கிறாரு? சொல்லுங்க வாயை திறந்து. இயேசும்படி அழைக்கப்பட்டவர்கள் நம்மதான். பேசி பேசியே காலத்தை பூரா முடிக்கிறது நம்மதான். வேற 2 வேலை செய்ய என்ன மண்வெட்டி எடுத்துக்கிட்டு உழைக்கா செய்ய இல்ல கடற்கரை போய் மீன் பிடிக்கிறீங்களா? இல்ல பேசியே. இது மாதிரி நம்ம சபையில் இருக்கிற முறை என்ன செய்யணும், போயிட்டே இருக்கோம். உடனே நம்ம போனால் போகட்டும் போ. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரு? இப்படி கோரஸா பாடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம வாழ்க்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாது. அதனால நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படி விலகி போறாங்க, போகட்டும். ஆனா நம்மோடு இசைந்து வருகிறவர்கள் ஏராளமான பேர் இருக்க வேண்டியது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறது பரிசுத்தாவிய, நம்ம கூட இருக்கிறது ஏசுனாரு 3 வருஷத்துல மூடி போட்டு போயிட்டாரு. அதனால அவருடைய சபையில போய் பார்த்தா ஒரு வேலையும் காணாம். சிலுவையில் அறையும் போது ஒரே ஒரு பையன் வந்து நிற்க 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்ததுல எத்தனை பேரு? எங்க மத்தவன்லாம் எங்க? ஒருத்தன் தற்கொலை பண்ணி செத்துட்டா 3 வருஷம் ஊழியத்துல. மீதி 10 பேர். 10ல ஒருத்தன் 10 பேர்ல 11 பேர்ல ஒருத்தன் நிக்கிறான். 10 பேர் எங்க போயிட்டான்? கடைசியில் சிலுவை நடுவேரத்தில் பார்த்தா பொம்பளை நிக்கிறாங்க. இவங்க அந்த பொம்பளையில மதிக்கவும் மாட்டாங்க. எங்க அவன்? கடைசியில் ஒரு சிலுவையில மறிச்சு அடக்கப்பட்டு உயிர் திறந்து போற நேரத்தில் 40 நாள் ஊழியம் செஞ்சாரு. என்ன ஊழியம் செஞ்சாரு? அவர்கிட்ட வந்து பிரதம் கேட்டவங்க எல்லாம் எந்த மூலையில் இருக்காங்க? அற்புதம் செஞ்சாரு. ஒருத்தனை செத்தா உயிரோட எழுப்பணுமே, ஒரு வாழ்வுல எழுப்பணுமே, ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை எழுப்பணுமே, இவங்க எல்லாம் எங்கடான்னு தெரியுது. இந்த 10 குஷ்டரோகி சுகமானாங்க. அதுல ஒருத்தன் வந்து தேங்க்ஸ் பண்ணல, அந்த நன்றி உள்ளவன் எங்கடா இருக்கான்னு தெரியல. இந்த பதுமை குருடன் ஆவிதகுமாரனே இயேசுவே எனக்கு இறங்கு கத்துறாங்க. ஒரு கூட்டம் மக்களுக்கு மத்தியில கூட்டு போல ராஜா பண்ண சத்தம் போடாத கிளி வாங்கினான். அவனை கூட்டிட்டு வாங்கலான்னு சொல்லி சுகமாக்கணும்ல. அவன் எங்கடா? அவனை தேடி போன. இப்படி 40 நாட்கள் ஊழியம் செஞ்சார். உயிர் திறந்து
ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து வந்தவங்க எல்லாரும் போயிட்டான். காவலிலும் பின்பற்றுவேன், சாவிலும் பின்பற்றுவேன். எங்கடா போயிட்டா? போயிடுவாங்க. பேசும் போது இலக்கணமா பேசுவாங்க. அதனாலதான் இவன் உத்தரவு நம்பாதேன்னு சொல்றேன். இந்த பயில நினைச்ச கூடாது, நம்ப கூடாது, ஏமாத்திடுவாங்க. நம்பாதீங்க. அவங்க என்ன செய்திய பின்பற்ற. பரிசுத்தாவியான ஒரு மனுஷனை நடத்துறாரா, கண்ணை முடிக்கிட்டு ஃபாலோ பண்ணுவான். கண்ணை முடிக்கிட்டு ஃபாலோயிங். யூடியூப்ல இல்ல, ஃபாலோயர்ஸ் எத்தனை பேர், இவ்வளவு பேரா? அந்த ஃபாலோயர்ஸ் எல்லாம் பரலோகம் வராது. இயேசுவை ஃபாலோ பண்றவன் தான் பரலோகத்துக்கு வருவான் அப்படிங்கிற நிச்சயம் தெளிவு நமக்கு இருக்கணும். அதனால அடிப்படை சத்தியம் பாவ மன்னிப்பு. அந்த பாவங்களை தேவன் எப்படி மன்னிக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் மன்னிப்பை கொடுக்கிறார். இந்த அறிவு வந்தா கத்தோலிக்க மார்க்கத்தில் இருப்பாங்களா? இருப்பானா? இருக்க முடியுமா? அடுத்த நிமிஷம் அந்த சமுதாயத்தை விட்டுட்டு, அந்த உபதேசத்தை விட்டுட்டு, அந்த கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டுட்டு வெளியே வருவான்ல, வல்லவா சத்தியவான். அவங்களும் வருவான் பரலோகத்துக்குன்னு ஒரு பந்தோபத்துக்காரன் சொல்லுவான்னா எப்படியா ஏத்துக்கிற? இன்னும் இப்படியா கருத்து சொல்லுவான்? கருத்தா கேட்டேன், வசனத்தை எடுத்து சொல்ல வேண்டாமா? ஐயா இந்த வசனத்தைப்படி வருவார் சொல்லு. கத்தோலிக்க வருவேன், ஜீசக்காரன் வருவேன், பிரதமிசக்காரன் வருவேன், சவுந்தரிய வருவான், ஏவட்ட சொல்லுவான். சொல்லல, இங்க எல்லாம் நல்லவனா இருந்தாலும் வரமாட்டான். அதான் நான் படித்த சத்தியம். யோக்கியனா இருந்தாலும் வரமாட்டான். அடிப்படை சத்தியம் தெளிவா இருக்கணும். சும்மா ஆளை சேர்க்கணுங்கிறதுக்காக தண்ணிக்குள்ள முக்கி சேர்த்துடக்கூடாது. இப்படி சேர்த்து தான் பெந்தகோஸ்து சபை எல்லாம் பிசாசின் சபையா இருக்கு. எவனும் மணந்துட மாட்டேங்கிற கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். தெய்வத்துக்கு பயப்படுற பயம் இல்லை. அதனாலதான் நான் ரசிக்கப்படவே இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்து, இது என்னத்துக்கு ஏசு வேண்டாம். ஆக பரலோகம் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க சித்தம் கொண்டால் அவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் தேவனே கிரியை செய்ய முடியும். அவன் பாவத்தை என்ன செய்ய முடியும்? இது யூதருக்கு விளங்கல, இஸ்லாமியனுக்கு விளங்கல. அவனு வேதம் வச்சிருக்கான். இயேசு கிறிஸ்து என்ற நபர் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட முடியும். பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் காணக்கூடாத இறைவனை அவன் அணுக முடியும். இவங்க நேரடியா நாங்க தேவனை பார்க்கிறோம். இந்த யூத பயில, இந்த இஸ்லாமிய பயில. அதனாலதான் அடிப்படை சத்தியத்தை நீங்க புரிஞ்சுக்கிறோம். ஆர்சிக்காரன் சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது, சௌந்தரியக்காரன் சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது, எகாவுட்னஸ்காரன் சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது, நல்லவன் வாழ்வான்னு சொல்லக்கூடாது. எங்க இருந்தாலும் பரிசுத்தமா இருக்கிறவன் வந்துருவான். எப்படிதான் பரிசுத்தமா இருக்க முடியும்? ஏசுனாரு எதுக்காக வந்தாரு? எதுக்கு வந்தார்? இருக்குப்ப ஏன் இத்தனை பிரிவுகள், இத்தனை டினாமினேஷன்? ஏன் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் இங்க வாழ்க்கை இல்லை. ஆமா, ஏன் ஏன் கேட்டுதான் ஆகும். எதுக்குடா இந்த டினாமினேஷன்? அவன் விருப்பத்துக்கு ஒரு டினாமினேஷன் வச்சுக்கிறேன், அவன் பேருக்கு ஒரு சபை வச்சுக்கிறேன். எல்லாம் பொழப்புக்கு, பேரும் போரும் சம்பாதிக்கிறேன், பணம் சம்பாதி, பாவப்பட்ட ஜனங்களை அடிமைப்படுத்தி அவன் கட்டி எழுப்புறான் போட்டு. நீங்களும் நானும் சத்தியத்துக்கு தூண். 1 தீமோத்தேயு 3:15 திரும்ப வாசிங்க. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையால் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. போதும். அப்போ சத்தியத்துக்கு தூணா இருக்கணும்யா. நான் சபைக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னா நீ சத்தியத்துக்கு தூணா இருக்கணும்ல, பிள்ளரா இருக்கணும்ல. இவன் பிள்ளரா இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு 4 காலம் விட்டு பந்தல போட்டு உட்காந்துருக்கேன். என்ன அப்படின்னா அந்த 4 காலம் தான் பிள்ளரு. ஒரு காத்துக்கு நிப்பியா? ஒரு மலைக்கு நிப்பியா? மக்கள்கிட்ட 4 கால் கொண்டு இருக்கல, 4 கால் பந்தலடி. அப்போ சத்தியத்துக்கு தூணாக நிக்கணும். நல்லவன் வாழ்வான்னு சொல்றதெல்லாம் சத்தியம் கிடையாது. எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் பரிசுத்தமா இருக்கிறவன் வந்துருவான்னு சொல்றது சத்தியம் கிடையாது. சத்தியத்தை படிக்கணும்,
சத்தியத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். அதுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். மன்னிப்பு என்ற தலைப்புல நாம சிந்திக்கும் பொழுது பரலோகம் ஒரு மனிதனுக்கு, பாவியாகிய மனிதனுக்கு மன்னிப்பை கொடுக்கணும். மன்னிப்பை கொடுக்கணும்னா அவர் நேரடியா இஸ்லாமியனுக்கு மன்னிச்சது போல, யூதருக்கு மன்னிக்கிறது போல, மற்ற செவன்த் டே எவால்டாஸ் இப்படிப்பட்டவங்களுக்கு மன்னிப்பு சொல்றாங்க இல்லையா, அந்த முறையில கிடையாது. வேதம் சொல்லுகிற முறை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் பாவியாகிய மனிதனுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை. நல்ல வாழ்வானி எப்படி சொல்லுவ? எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் பரிசுத்தமா இருந்தா பரலோகத்துக்கு வந்துருவான்றிய, நீ எல்லாம் ஆள பரலோகத்துக்கு வந்துருவான்னு சொல்றதுக்கு நீ எல்லாம் ஆளான்னு கேட்கிற. உனக்கு அறிவு இருக்கா? அம்மாத்திரம் சொரணை இருக்கா அப்படின்னு ஏசாயா கேட்கிறான். அறிவும் இல்லை, சொரணையும் இல்லை. இதெல்லாம் கருத்து சொல்லிக்கிட்டு சத்தியத்தை சொல்லுங்களே. எதை சொல்லல? நம்ம ஐக்கியத்தில் உள்ள ஒரு சகோதரன் அப்படி சொல்றேன். எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் அவங்க எல்லாரும் நினைச்சுவாங்க, இவனுக்கு யார் சொல்லி கொடுத்தது? இவனா சர்டிஃபிகேட் பண்றது? இவனா சர்டிஃபிகேட் பண்றது? இவனுக்கு தகுதி இருக்கா? அதை பேசலாமா? பரிசுத்தவான்கள் கூடி வருகிற கூட்டத்தின் அமைப்புல உட்கார்ந்து இருக்கும் போது, பதில் சொல்லும் போது, கேள்வி கேட்கும் போது தெய்வ பயத்தோட செய்யும். மாதிரி டான்சிங் பண்ணிட்டு கூடாது. டான்சிங் அண்ட் சிங்கிங். பாட்டு நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆடிக்கிட்டு இருக்க கூடாது. தெய்வ பயத்தோட நடுக்கத்தோட தான் தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், பாடணும், துதிக்கணும், சோத்திரிக்கணும். தெய்வ பயம் கலக்காம நீ செஞ்சினா டான்சிங் அண்ட் சிங்கிங் அந்த ஒர்ஷிப்பை கத்தர் ஏத்துக்கவே மாட்டேன். ஏன்னா மக்கள் வாலிப பிள்ளைங்க அதை ஏத்துக்கிறோம். ஏன்னா அதுகளுக்கு ஆடணும், அதுகளுக்கு என்ன செய்யணும்? ஆடணும், நெஞ்ச குலுக்கணும், காலை தூக்கணும், கையை தூக்கணும். சாத்தானுக்கு பிறந்த கூட்டம் இதெல்லாம் ஒர்ஷிப் அண்ட் சிங்கிங்க. தெய்வ பயம் இல்லையே. தெய்வம் இருக்கிறாருன்னா பயம் இருக்கும். கலெக்டர் இருக்கிறா, எஸ்பி இருக்கிறாருன்னா நீ மொபைலை வச்சு பேசிட்டு இருந்துருவியா? செவில சேர்த்து அரைஞ்சிருவான். அந்த டவாலி, டவாலின்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? கலெக்டருக்கு ஆபீஸ் ஒருத்தர் இருப்பான், அவன் பேரு டவாலி. எஸ்பி கீழே இருப்பான் சில ஆளு, அவன் அப்படி இப்படியே கண்ணை காட்டுவான். ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் மொபைல் பேசிட்டு உடனே அங்க இருக்கிற காவலன் யாரு? கான்ஸ்டபிள். அப்படி பார்வை ஒன்று எஸ்பி பார்வை, டிஎஸ்பி பார்வை, அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் பார்வை, இன்ஸ்பெக்டர் பார்வை, அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் பார்வை, எல்லாம் ஒன்று போல கமாண்டிங் பார்வையிலே வரும். உடனே கான்ஸ்டபிள் போய் அப்படியே அமைக்க, அப்படியே தூக்கி வெளியே கொண்டு போடுறான். உங்களை எல்லாம் வெளியே போட ஆள் நல்லா திமிரா பேசுறிய, எவ்வளவு திமிரு! உன்னை கருத்து சொல்ல சொன்னது யாரு? பைபிளே தெரியாம. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? தேவன் இருக்கிறாருன்னு சொன்னா ஒரு தெய்வ பயம் இருக்கும். ஒரு பயம் கிடையாது. சாசு அவங்க இருதயத்தை நிரப்பி இருக்கு. அனனியா சப்ரால நிரப்புலது. ஆனா சபைக்குள்ள இருப்பாங்க. சொந்த கருத்து குடி தோண்டி பதச்சிருக்கு. காற்றடிக்கு 4 காலம் ஊண்டிக்கிட்டு இதுதான் பந்தல் அப்படின்னு சொல்லி, இதுதான் சபை அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவன் அந்த சபையில அங்கீகரிக்க மாட்டார்ல. தேவனுடைய அங்கீகாரம் வரணும்னா சத்தியத்தை படிக்கணும். யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை. சத்தியம் நம்ம கையில் இருக்கிற பைபிளை சொல்லித்தரும். பைபிளை ஒழுங்கா படிக்க சொல்லுங்க, பரிசுத்த ஆவியில நிரம்ப சொல்லுங்க. அந்த ஆவியானவருடைய கண்ட்ரோல், அவரால் நடத்தப்படுற வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்க சொல்லுங்க. இது இருந்தாலே போதும். ஒருவனு நமக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. ஆனா ஜபம் நடத்துறாங்க. பாவம் மன்னிப்பு பெற்றாதான் பரலோகம் அப்படின்னு சொல்ல தெரியலையே. இவரெல்லாம் நம்ம ஐக்கியத்துல பாஸ்ட். அவனுக்கு 40 பேர் 50 பேர் வராது. அவன் நம்ம ஐக்கியத்தில் இருக்க, அவன் நம்மோடு இருக்கிற. எப்படி இப்படி கருத்து சொல்ற ஆளுகள்லாம் பார்த்துருந்தா நீ ரசிக்கப்பட மாட்ட, உன் பிரசங்கத்தை கேட்கிறவங்களும் ரசிக்கப்பட மாட்டாங்கன்னு தெளிவா சொல்லிட்டான் பவுல். கூட இருக்கிற ஊழியக்காரன் யாரு? தீமோத்தேயு. அவனுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறான். நான் உனக்கு சொன்னவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலேயும் புத்தியை தந்தருவாராக, இவைகளிலே நிலை கொண்டிரு, அப்பொழுது நீயும் விடிய காலத்து வெளிச்சத்தில் ரட்சிக்கப்படுவாய். உன் பிரசங்கத்தை கேட்கிறவர்களும் அந்த விடிய காலத்து வெளிச்சம் வருகையிலே ரட்சிக்கப்படுவார். மற்றதெல்லாம் சும்மா
மொத்த கூட்டம்லாம் சும்மா கூட்டங்க, அதெல்லாம் சும்மா. இன்னும் 4 காலம் ஒன்று சாது எனக்கு எழுதுறேன். டேய் சார், ஒரு ஆளை நீ பாதுகாக்கிறதுக்கு 4 கால் பந்தரடி போட்டுக்கிட்டு இருக்க. நீ 4 காலம் ஊண்டி ஒரு பந்தரை போட்டு அந்த நிழல்ல அவன் நிப்பாட்டிட்ட, அவன் வந்துருவானா? கீழே எழுதுறாரு, ஒரு காத்தடிச்சா நிக்காதுடா. டே, நீங்க 4 பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்றீல்ல, 4 பேருமே பறந்துருவீங்க. அந்த காலு, அந்த அவங்க சொல்றது நாங்கெல்லாம் தூணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு காத்துக்கு நிக்காதுன்ட்டாரு சாதி. இந்த மாதிரி பந்தரம் போட்டுக்கிட்டு நாங்க சபை நடத்துறோம்னா என்னையா கருத்து? எங்க ஜாதியா சொல்லுவாரு, டே ஒரு காத்துக்கு நிக்காது. யார எங்கல என்ன மாதிரி இன்னொரு 3 பேர் ஒரு ஆளை பாதுகாக்கிறதுக்காக நாங்க கைவத்து நிக்கிறோம். சாதுக்கு நீஸ் போயிருச்சு. நீங்கெல்லாம் பிள்ளற ஒரு காத்துக்கு நிக்க மாட்டீடா, தூக்கிடு அப்படின்னாருல. அதோடு நான் அந்த பக்கமே தலை காட்டேன். சாது எச்சரிச்சுட்டாரு. அப்புறம் நான் எப்படி நம்ம போக முடியும்? அதனால வேற ஆளுகளை கண்ணை காமிச்சு போய் ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்லி பாதுகாத்து. இவங்க எல்லாம் பாஸ்டர் மாராயா, இவங்க எல்லாம் தூண்களா, பிள்ளரா? 50 பேரை வச்சு கொட்டடிச்சுட்டா, 100 பேரை வச்சு கொட்டடிச்சுட்டா, ஏன் 15,000 பேரை வச்சு கொட்டடிச்சுட்டா? நீ போட்டிருக்கிறது தூணா? அவ்வளவு பந்தல் ஒரு காத்துக்கு நிக்காது, ஒரு மலைக்கு நிக்காது, ஒரு வெள்ளப்பெருக்குக்கு நிக்காது. ஒட்டுமொத்த சென்னை மாகாணம், சென்னை முழுவதும் வெள்ளத்துக்குள் போகுது. பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் சாப்பாட்டுக்கு ஏங்குறான் அந்த நாட்கள். அவன் வாங்கிட்டு ஊர் போயிட்டு இருந்தவன் காரெல்லாம் மிதக்குதியா, வீடு மிதக்குது, அவன் சம்பாதிச்ச கார் மிதக்குது. தெய்வ பயத்தோட பேசணும், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். சந்தோஷப்பட்டாலும் தெய்வ பயத்தினுடைய நடுக்கம் உள்ள இருக்கு. சும்மா கோழி எடுத்து கூட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆடு எடுத்து விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு, பிரியாணி போறேன்னு சொல்லிட்டு, மீனை வைக்கிறேன், நண்டை வைக்கிறேன், இறாலை பொறிக்கிறேன், தின்னுக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? மனம் திருமணம் 2 போட்டு வச்சிருக்கேன், 4 போட்டு வச்சிருக்கேன், இத்தனை லட்சம் இன்ஜினு, செத்தின நிறைத்து போயிருவேன். வாயை திறந்து பேசிடாத வெளியே. நாங்க பெரிய சமுதாய கட்டு, ஒட்டு மொத்தமா தீய வச்சு கொடுத்துருவாரு. நான் நம்புறேன் என் இயேசுநாதன். நீ என்ன கருத்து சொல்ற? உன் ஜாதி சமுதாயத்தை அக்கிடிக்கிறதுல தள்ளிடுவேன். ஜாதி இருக்கு, சமுதாயம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு, நிறைய படிச்சிருக்கேன், எல்லாம் செல்ல காசு ஆக்கிடுவேன். தெய்வ பயம் இருக்கணும் உனக்கு. எதை நம்பிக்கிட்டு இருக்க? எகிப்தையா நம்புகிறாய்? அது காற்றிலே அசைவாடும் நாணல் என்று சொன்னான் அசிரிய அரசு, அசிரிய தளபதி. எதை நம்பிக்கிட்டு இருக்க நீ? ஒரு காத்துக்கு நிக்காது, ஒரு வெள்ளப்பெருக்குக்கு நிக்காது, ஒரு மலைக்கு, தொடர் மலைக்கு நிக்குமா? இந்த கொஞ்ச நேரம் இன்னைக்கு பெய்யுச்சு விட்டுருச்சு, இந்த மலைக்கு நீ நிப்ப. தொடர்ந்து பெய்து வச்சுக்க, வெளியே போக முடியாது நீ. ஆமா, கொரோனா வந்தாலும் போக முடியாது, தொடர் மலைக்கு நீ என்ன செய்ய முடியாது. கொடையெல்லாம் கிழிஞ்சிரு. அதுல பாதுகாப்பு தேடுறியா? கொடைய வச்சு கொண்டை கிழிஞ்சிரு. ஜாக்கிரதையா போ. தெய்வ பயத்தோடு பேசு, இருமாப்பு கொண்டு பேசாத, இவைகளை அடிப்படையாக்கி பெருமை கொண்டு பேசாத, அகங்காரியா இருக்காத, தெய்வ பயத்தோடு பேசு. திமிரு பிடிச்சு பேசக்கூடாது. அந்த திமிரு ஆண்டவர் அடக்குவார். மூக்கு நாங்க போடுவார். ஆமா, ஒரு சுண்டு நேரம் மூக்கு பிச்சுட்டு போய் மூக்குத்தி போட்டிருக்கெல்லாம் பார்க்க மாட்டேன், சுண்டி இழுத்து அந்த மூக்கு நாங்க கட்டுப்படுத்து. சும்மா துணிஞ்சு பேசுறது, அறிய வேண்டிய பிரகாரம் சத்தியத்தை அறியல, வசனத்தை அறியல, வேதம் தெரியல, சும்மா அடிச்சு விடு. அதனால மன்னிப்பு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் தேவன் ஒரு பாவியாகிய மனிதனுக்கு மன்னிப்பை தருகிறார் என்பது சத்தியம். இதை புரிஞ்சுக்கணும். இது வாங்காத ஒருத்தர் எப்படி பரலோகத்துக்கு வருவா? சொல்லுங்க, வருவானா? வருவானா? அவள் வருவாளா?
அப்படி சொல்லு. வருவாள்னு சொல்லிட்டு அவள் வரமாட்ட. நான் ஒருத்தி சொல்லுவேன், அவள் வருவாளா அப்படின்னு. உன்னை அவள் தங்கச்சி சொல்லுவேன், அவள் வரமாட்டான். அவள் தங்கச்சி சொல்லுவேன். அப்ப பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் வழியாக வருகிறது. அந்த பாவ மன்னிப்பை தேவன் தருகிறார். அந்த மன்னிப்பை பெறாத யாரும் பரலோகத்துக்குள்ள யூதன் வர முடியாது. இவங்க நினைக்கிறது சில வழிபாடுகளை செய்யல நம்ம பரலோகம் போயிடலாம். இல்ல, முடியாது. இவங்கெல்லாம் இந்த சமுதாயத்தில் பாஸ்ட் மாறா. இவங்களா சொல்றது சர்டிபிகேட், இவங்களா சொல்றது இல்ல, அவங்களே சொல்லிக்கிறதா. சத்தியம் சொல்ல வேண்டாமா? கையில் இருக்கிற வேதம் அங்கீகாரம் தர வேண்டாமா? யார் தரணும்? ஆகவே மன்னிப்பு என்ற வார்த்தையை நாம் சிந்திக்கும் பொழுது தேவனிடத்திலும் மன்னிப்பை பெற வேண்டும். மனுஷனுக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்கு மனிதனிடத்தில் மன்னிப்பை பெற வேண்டும். இது ரெண்டுக்குமே நடுநாயகமாக வழங்குகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் பரலோகம் ஒரு மன்னிப்பை தரும். இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நமக்கு விரோதமாக செய்த பாவங்களை நாம் மன்னிக்க முடியும். தகப்பனே, 7 பாவிகள்ல கடைசி பாவியை பார்த்தோம்னா அவன் யாரு? மனம் திரும்பிய பாவி. மனம் திரும்பின பிறகு அவன் பாவி தான். அதனால இளைய குமாரன் சொல்லுங்க, நல்ல வார்த்தை. கெட்ட குமாரன்னு சொல்லாது, இளைய குமாரன் சொல்லுங்க. ஆமா, கெட்ட குமாரன் என்றோ மனம் திரும்பின பாவி என்றோ சொல்லிடாது. சில சொல்றாங்க, நாம அறியாத காலத்தில் சொல்லிட்டோம். அறியாத காலத்துல சத்தியத்தை அறியாமல் சொல்லிவிட்டோம். மனம் திரும்பணுமா வேண்டாமா? திரும்பணும். அப்பதான் பரலோகம். நான் முதல்ல பேசிட்டோம், நம்மளை மதிக்க மாட்டாங்க. மதிக்க தேடுனேன்னு வச்சுக்க, நீ கச்சடா. கச்சடா என்ன ஹிந்தியில? ஆமா, ஹிந்தியில சொல்றது கச்சடா, தமிழ்ல சொல்றது சாக்கடை. அந்த வார்த்தை சொல்லணும்டா இன்றி. கச்சடாங்கிறது ஹிந்தி, தமிழ்ல குப்பைன்னு சொல்றதை விட சாக்கடைன்னு சொல்லு. அப்ப புரியும். ஆமா, அதையும் புரியாம போனான்னா அவன் மென்டல் டிஸார்டர், மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம் தமிழ்ல. மனநல காப்பகத்தில் கொண்டு போய் அவனை வச்சு சோதிச்சு பார்க்கணும். இங்க கூட்டிட்டு வாங்க, நான் சோதிச்சு சொல்றேன். இது மனநல காப்பகம், மனதை காக்கிற ஒரு ஸ்தலம். அத மனநல காப்பகம். அங்க கீழ்பக்கத்தில் கொண்டு போயிடாதீங்க. பாஸ்மாரெல்லாம் இங்க கூட்டிட்டு வாங்க. ஆமா ஐயா, உங்கள்கிட்ட வந்தா நீங்க மென்டலை இன்னும் டிஸ்கரேஜ் பண்ணி மென்டல் ஆக்கிருவீங்க ஐயா அப்படின்னு நினைச்சு கூட்டிட்டு வராம இருக்காத. கூட்டிட்டு வா. இப்படி படிப்படியா நம்ம சொல்லிக் கொடுப்போம். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி ஸ்டாண்டர்ட் ஆக்கிடுவோம். இறைவனுக்கு முன்பாக நிலை நிற்கிற ஊழியர்களாக, ஊழியக்காரிகளாக நிறுத்தி கொண்டு வா. இல்லைன்னா கீழ்பக்கத்து கூட்டிட்டு போ. தோத்திரம். அப்ப ஃபர்ஸ்ட் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்புக்கு முதலாவது நாம படிக்கிற சத்தியம், தேவன் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர் நேரடியா மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் அவனுக்கு மன்னிப்பை கொடுக்க முடியுங்கிறது சத்தியம். எங்க பரிசுத்தமா இருந்தாலும், எங்க நல்லவனா இருந்தாலும் வருவான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மேல உன்னை குறை குறைன்னு அறுக்க வேண்டியதுதான். அவன் பேர் ஐசிஐசின்னு ஒரு குரூப் இருந்தாங்க இல்ல, ISI, அந்த குரூப்புக்காரர் தான் இழுத்துட்டு போய் குறை குறைன்னு இருக்கான். அப்படி ஒரு குரூப் இருக்கா, அறுத்துருவான். மதம் மாத்திரமே அறுத்துருவான், மதம் மாறினவனே அறுத்துருவான். என்னப்பா நீ ஏன் வீடியோ பாக்குற? நிப்பாட்டு. அப்போ முதலாவது நல்லா படிச்சுக்கிடுங்க பாஸ்டர்ஸ்மார். பரலோக ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கணும்னா இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் மன்னிப்பு வழங்க முடியும். இந்த இயேசுவை பேசாமல் நல்லவனாக வாழ்ந்தால், பரிசுத்தவனாக வாழ்ந்தால் அவன் பரலோகம் போயிடுவாங்கிற கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தா உன் கழுத்தை அறுக்கத்தான். அந்த சபை நாசமா போயிடும், அந்த ஊழிய நாசமா போயிடும். இப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கவே கூடாது. களை எடுத்துடும். இது இளையுதிர் காலம், இது களை எடுக்கணும்யா.
ஒரு ஏசுநாட்ட கேட்டாங்க, ஐயா களை வளர்ந்துக்க, பயிர்களுக்கு மத்தியில் களை மண்டி போய் கிடக்க. டே நீங்க தொடக்கூடாது, களை அதெல்லாம் வளரட்டும்டா, பயிரோடு சேர்ந்து அதுவே வளரட்டும். ஏன் தெரியுமா தடை? களை பிடுங்குறேன்னு சொல்லிட்டு பயித்த பிடிங்கி போட்டினா, அதனால பயிரோடு கூட கலைகளும் இப்படி சபைகள்ல ஊழியங்கள்ல சகோதரிகள் சகோதர மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கான். இதெல்லாம் பிடிங்கி போடுறதுக்கு கர்த்தர் ஒரு நாளை வச்சிருக்காரு. இந்த நாள் வரும். பயிரோடு இருக்கிறதுனால, வயலுக்குள்ள இருக்கிறதுனால, சபைக்குள்ள இருக்கிறதுனால, ஊழியத்துக்குள்ள இருக்கிறதுனால இவங்க வந்துருவாங்களா? தேவர் சில கலைகளை வளர வைத்திருக்கிற. பயிருக்கு போகிற தண்ணீர் அதுக்கும் போகுது, பயிருக்கு போகிற உரம் அதுக்கும் போகுது, பயிருக்காக கட்டப்பட்ட வரப்பு அதுக்காக கட்டப்படுகிறது. அதை அதை அனுபவிக்குது. அது சாட்சி சொல்லுன்னா இப்படித்தான் சொல்லும். எனக்கு ஆண்டவர் நீர் பச்சுக்கிறார், உரம் போடுகிறார், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும். கொத்தி எரி போடுகிறார், உண்மைதான். அப்புறம் புடுங்குற ஒரு காலம் வருமே, அப்ப என்ன பண்ணுவ? என் பிதா நடாத நாற்றெல்லாம் வாயத்தங்க சொல்லுங்க, புடுங்கிடுவார். ஜாக்கிரதையா இருக்கு. நம்மளையும் ஊழியத்தில் வச்சிருக்காரு, நம்மளையும் சபையில வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு கலையா இருக்க கூடாது, பயிரா இருக்கணும். இப்ப நாம பயிர்களா இருப்பதற்குரிய சத்தியத்தை தான் நம்ம சிந்திக்கிறோம். மற்றவங்களுக்கு அவசியம் இல்லை, தேவையில்லை. அதெல்லாம் பிடுங்கி கொண்டு போய் கலையை நினைச்சுவாங்க, கட்டு கட்டா கட்டி அக்கடிக்குள்ள ஓடுவார்கள். ஒரே வயல்ல இருக்கிறதுனால பர்வத்துக்குள்ள போக முடியாது. ஆண்டவர் தான் தண்ணி பாய்ச்சுறாரு, ஆண்டவர் தான் கொத்தி எரி போடுறாரு, உரம் போடுறாரு, ஆண்டவர் தான் வரப்பு கட்டுறாரு. அதனால நீ வந்துருவியா? எப்படி வருவ? நீ அதுக்குள்ள இருக்கிறதுனால கலையாவோல இருக்க, சத்தியம் இல்லையே. என்ன இல்ல? சத்தியம். டூர் போனாங்க ஒரு கூட்டம், அதுல ஒரு ஆள் கேக்குது ஒருத்தரை பார்த்து, நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? உடனே அவர் சொல்ற, சத்தியம்தான் நான் படித்த புத்தகம் அம்மா, சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா. இதுல சத்தியம் படிக்கணுமா இல்லையா? நான் பிஏ படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன், நான் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன். தோண்டி உளி தோண்டி புதையில எங்க ஐயா சொன்னார், பைபிள் காலேஜ் சதனாசன் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்தவன் முழங்கால் போட்டேன். எங்க ஐயா சோத்ரா சோத்ரா சோத்ரா, உன் தலையெல்லாம் மண்ணா இருக்கு, உன் தலையெல்லாம் குப்பையா இருக்கு, சோத்ரா சோத்ரா சோத்ரா, மனம் திரும்பி சொல்லிட்டு. அறிவுல ஊழியம் செய்யக்கூடாது, ஆவியிலே ஊழியம் செய்ய வேண்டும். என்ன இவங்க பைபிள் காலேஜ் முடிச்சதுனால அறிவை நம்புகிறார்கள். அதனால கிருபாசனத்துடைய தலைவர் சோத்ரா சோத்ரா சோத்ரன் தலையில வச்சு அவருக்கு வெளிப்பாடு உண்டு, சொல்லிடுவார், உன் தலையில இருக்கிற குப்பை மண்ணு, மனம் திரும்பு. யார? பைபிள் காலேஜ் படிச்சு பிடிச்சு சர்டிபிகேட்டோட பாஸ்டர் வந்து முழங்கால் போட்டவனுக்கு. அறிவுல ஊழியம் செய்யக்கூடாது, ஆவியிலே நிறைந்து ஆவியானவரை கொண்டு நாம ஊழியத்தை செய்ய. அதான் நம்முடைய கிருபாசன தலைவர் கற்றுக் கொடுத்த சத்தியம். மன்னிப்புல முதல் பகுதி என்னது? இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் பரலோகம் மன்னிக்கும். அதே மாதிரி நமக்கு விரோதமாய் எதிராய் பாவம் செய்திருக்கிறார், தீமை செய்திருக்கிறார், துரோகம் பண்ணி இருக்கிறார், அவர்களுக்கு நாம மன்னிக்கணும். அவர்களுக்கு நாம மன்னிக்கணும். எதை வச்சு மன்னிக்கிறோம்? கிறிஸ்து, கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் உபதேசம். இதுதான் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் அவர்களுக்கு வழங்குகிற மன்னிப்பு. நீங்கள் செய்த தப்பிதங்களை உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஆனா அவனவன் மற்றவர்கள் செய்த தவறுகளை, பாவங்களை, குற்றங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் பரமபிதாவோ மன்னிக்க மாட்டார். உங்களுக்கு மன்னிப்பை போல கொடுத்துருப்பாரு, அந்த மன்னிப்பை வாபஸ் வாங்கி. அப்ப என்ன பண்ணுவார்? என்ன பண்ண முடியும்? நரகத்துக்கு போக வேண்டியதான். மன்னிச்சிட்டீங்களா? உங்களுக்கு விரோதமாய் செய்தவருடைய பாவங்களை மன்னிச்சிட்டீங்களா? உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்தை வன்கண் கொண்டு தடுத்தார்களே, தீமை செய்தார்களே, உங்கள் வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு, உங்களுடைய ஊழியத்துக்கு எதிராக நின்று அவதூறு பண்ணினார்களே, உங்கள் பெயரை களங்கப்படுத்தினார்களே, மன்னிச்சிட்டீங்களா? மன்னிச்சத தேவன் உங்களுக்கு கொடுத்த மன்னிப்பு கம்ப்ளீட் ஆகும்.
இல்லைன்னா வாபஸ் வாங்கிடுவோம். ஏசுனாரு மன்னிச்சுட்டாரு, அதனால நீ என்ன பாவம் செய்யலான்னு சொல்றாங்க இல்ல ஒரு கூட்டம் சொல்றானா? சொல்றவன் பூரா பரிசுத்தாவி பெற்றவனா இல்லையா? பரிசுத்தாவி பெற்றவன் சொல்றாங்க. நான் அது பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்றேன் இல்லையா? வேற வேற ஆவி அது. அப்ப நல்லா கவனிங்க. நமக்கு விரோதமாய், நமக்கு எதிராய் நம்முடைய பெயரை களங்கப்படுத்தினவர்கள் ஏராளம் ஏராளம். நம்முடைய ஆவிக்குரிய ஊழியத்தின் முன்னேற்றத்தை தடுத்தவர்கள் ஏராளம் ஏராளம். நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமானவர்கள் ஏராளம் ஏராளம். மனப்பூர்வமாய் அவனவன் செய்த தப்பிதங்களை நீங்கள் மனப்பூர்வமாய் மன்னியாவிட்டால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். வரலாமா? இப்ப சொல்லுங்க, இப்ப கருத்து சொல்லு. நான் போயிருவேன் அப்படின்னு கையை தூக்குங்க. இல்லைன்னா இப்படி சுருக்கிட்டு டி ராமசாமி எம்எல்ஏ எங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சி பீடத்தில் உட்கார்றதுக்கு உறுதுணையாக இருந்த எம்எல்ஏக்கள் ஒரு ஆளு எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய எம்எல்ஏ டி ராமசாமி. அவர் இப்படித்தான் சுருக்கி விட்டார். நாங்க அவருக்கு கீழே வாழ்க 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 கத்திட்டு போவோம். ரெட்டலை வரைஞ்சவன் முதல்ல ரெட்டலை வந்த உடனே எங்க வார்டுல அத்தனை சோர்களையும் வரைஞ்சவேனா கூட்டம் கூட்டமா போய் ஓட்டு கேட்டவன். ரெட்டலைக்கு கடைக்கடையா போய் வசூல் பண்ணி கருப்பு சிவப்பு வெள்ளை கம்பு வாங்கிட்டு வந்து களை வாங்கிட்டு வந்து அடிச்சு ஊண்டி குடியை கட்டி வச்சு எம்எல்ஏவை கூட்டிட்டு வந்து உயர்த்தியா எம்ஜிஆரியா அந்த சீல்ல நின்றவேனா. இதெல்லாம் அவ்வளவு என் வாழ்க்கையில் உள்ள ரியாலிட்டி. உருடா விடல, கடந்து வந்த பாதையை நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படிதான் சுருக்கம். அந்த மாதிரி சுருக்கிக்கிட்டு சொல்லுங்க. நான் எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சுட்டேயா. என் மனசாட்சி முதல் சாட்சி, என் மனசாட்சி சொல்லு. மன்னிக்க முடியுமா? கொஞ்சமா நஞ்சமா செஞ்ச துரோகம் பில்லி துணிய வைக்கிறாயா? குடும்பத்துல கணவன் மனைவி முகமாத்து பண்ற, பிள்ளைகள் பேரண்ட்ஸோட சேர்ந்து அன்பா இருக்க முடியாதபடிக்கு உறவுகளை முறிக்கிறான், மந்திரவாதம் வைக்கிறான், பில்லி துணி வைக்கிறான். மன்னிக்க முடியுமா? மனசார மன்னிச்சிருவிய? நீயே பரவ போக மாட்ட. அப்புறம் எப்படி என் ஜனம் வந்துடும் என் ஜாதி வந்துடும் சொல்ற? ஒன்னா கத்தருக்கு சோத்துரும். என்ன பேசிட்டு இருக்க நீ? சத்தியம் தெரியுமா உனக்கு? எது பாவ மன்னிப்பு? அப்ப பாவ மன்னிப்புனா தேவன்கிட்ட இருந்து வரணும், இயேசு கிறிஸ்துவின் வழியா வரணும். அந்த மன்னிப்பு கம்ப்ளீட் ஆகணும். அதுல ஒரு பூரணத்துவம் இருக்கு. மன்னிப்பு பாதி இல்லை, முழுமையான மன்னிப்பு வரணும் தேவனிடத்திலிருந்து. அந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்புக்கு நீ சொந்தக்காரியா, சொந்தக்காரனா மாறிட்டு இருக்கியா? சொல்லு. ஒரு நெஞ்ச தொட்டு சொல்லு. அப்படின்னு கேட்டா நீ பாட்டுக்கு நெஞ்ச தொட்டு சொல்லிடுவ. பொய், பிராடு. அகில இந்திய பிராடு இல்ல, இன்டர்நேஷனல் பிராடு. அங்கேயும் சொல்லுவான் பொய், திருட்டு போய். இதனாலதான் இந்த கருத்து உள்ள இருக்கிறதுனாலதான் நான் சொன்னது அவ்வளவு நாய் கூட்டம். கருப்பு நாயா இல்லாம நீ வெள்ளத்தில உடுத்திட்டா, வெள்ளை வேட்டி உடுத்திட்டா, வெள்ளை சுப்பா போட்டுட்டா, வெள்ளை நாயா இருந்தா பெரிய பரலோகத்துக்கு. நாய்களுக்கு பரலோகத்தில் இல்லை, இடம் இல்லை என்று நம்முடைய வேதத்தினுடைய கடைசி புத்தகம் கடைசி அதிகாரம் பேசு. யாருக்கு? வெள்ளை நாய்க்கும் கிடையாது, கருப்பு நாய்க்கும் கிடையாது, மஞ்சள் நாய்க்கும் கிடையாது, சிவப்பு நாய்க்கும் கிடையாது. நீ என்ன உடுத்தினாலும் செய்த இந்த நாய்களுக்கு பரலோகத்தில் இடமில்லை. 22:15 நம்முடைய வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகம் கடைசி அதிகாரம். பாத்தீங்களா? அதுல யாரு வரமாட்டாங்களா? யாரு வரமாட்டாங்களா? அது எந்த நாய்? எந்த நாய்? நாயின்னு சொல்றாரு, மத்ததை நீ சொல்ல வேண்டாம். அது தனித்தனி பார்ட்டு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிவிஷன், ஒவ்வொன்று ஒரு டிவிஷன். அதனால தனித்தனி பார்ட்டா பிரிச்சு பிரிச்சு சொல்றான் யோவான அப்போஸ்தலன். அதுல ஒரு பார்ட்டு நாய்கள். உலகத்தில் இருக்கிற நாய்களே சொல்றேன்.
சொல்லுங்க. நாய்க்கு பரலோகத்தில் இடம் இல்லை. எந்த நாய்? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். சரி, போட்டுமா வாசி. உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை. ஏப்பா ஊழியக்காரங்களை நாய்கள் சொல்லுவார்ல ஏசுனாரு. இது பொதுவாக காமனால சொல்றாரு. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. அது எங்க இருக்கு? வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். இத ஆட்டுத்தோல் போர்த்தி வர்றான் பத்தியா? அதைத்தான் நான் சொன்னேன். நீ வெளியில என்ன கலர்ல உடுத்திட்டு வந்தாலும் நீதானே. ஒரு 60 வயசு கிளவி உடுத்திட்டு வர, அல்லது ஒரு 70 வயசு கிளவி பட்டிச்சலை உடுத்திக்கிட்டு பகட்டிக்கிட்டு வரேன்னு. என்னதான் பட்டிச்சலை உடுத்தினாலும் நீ 70 வயசு கிளவி தானே. இந்த சிலையை உடுத்தணும் நீ கொம்பரிய மறிப்பியோ? அதனால இந்த மாதிரி ஆட்டுத்தோலை போர்த்திக்கிட்டு வரக்கூடாது. என்ன தோல்? ஆட்டுத்தோல். ஏன் சாமி சொன்னார் தெரியுமா? ஆடு என்பது கிறிஸ்டியானிட்டியை காமிக்கும், கிறிஸ்தவத்தை காண்பிக்கும். அவன் கிறிஸ்தவ உபதேசம் பேசிக்கிட்டு இருப்பான், கிறிஸ்தவ சட்டம் பேசிக்கிட்டு இருப்பான், செவச்சத்தியம் பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கு பேர் என்னது? ஆட்டுத்தோல். அப்ப பாக்குறவங்க எல்லாரும் பைபிள் பேசுறாரியா, சத்தியம் பேசுறாரியா, சபை நடத்துறாரியா, தீர்க்கதரிசனம் சொல்றாரியா, குணமாக்குறாரியா, பேரை சொல்லி கூப்பிடுறாரியா, இப்படித்தானே எல்லாரும் சொல்லுவேன். அதனால ஏசுனார் சொன்னாரு, அந்த மாதிரி ஊழியக்காரன் ஆட்டு தோலை பூத்திருக்காண்டா, எச்சரிக்கையாருடா. அந்த ஊழியக்காரங்களுக்கு எச்சரிக்கையாரு. அவன் எதுக்காக அந்த தோலை பூத்திருக்கான்? கிறிஸ்டியானிட்டி வேஷத்துக்குள்ள எதுக்கு வந்திருக்கான்? பரிசுத்தாய் பெற்றது போல வேஷம் போட்டிருக்கான். அந்நிய பாஷை பேசுற மாதிரி வேஷம் போட்டிருக்கான். உபதேசம் பேசுற மாதிரி பிரசவம் பண்ற மாதிரி வேஷம் போட்டிருக்கான். ஐயா, அவன் ஒரு நாய். அதுக்காக சொல்ல வரேன், இவனுக்கு எல்லாம் பரலோகத்துல இடமே இல்ல. வெளியில அவன் ஆட்டுத்தோலை பூத்திருக்கான். அவன் உள்ளம் வேற ஒன்றை வாஞ்சிக்கிறான். தேவனுக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக அல்ல, சத்தியத்துக்காக அல்ல, தேவ சித்தத்துக்காக அல்ல. அவன் ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக அந்த வேஷம் போட்டிருக்கேன். பைபிள் அதுக்காகத்தான் தூக்கியிருக்கேன். அவன் இச்சையை நிறைவேற்றுகிறதுக்கு, அவன் ஆசையை நிறைவேற்றுகிறதுக்கு அவனுக்குள்ள ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்காக பைபிளை தூக்கியிருக்காயா? இதெல்லாம் ஆட்டுத்தோல் போர்த்துன நாய்களுக்கு. அதனால புரிஞ்சுக்கிறீங்கன்னு ஏசாமி சொல்லியிருக்காரு நமக்கு. நாமெல்லாம் மெய்ப்பர்கள், சாதாரண மெய்ப்பர்கள், சின்ன மெய்ப்பர்கள். நமக்கு மேல பெரிய மெய்ப்பர்கள் இருக்காங்க. அந்த பெரிய மெய்ப்பனுக்கு மேலேயும் ஒரு பெரிய மெய்ப்பன் இருக்காரு. அவர் தான் பிரதான மெய்ப்பர். பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் போது நீங்கள் மகிமையுள்ள பாடாத கிடத்தை பெறுவீர்கள். அதனால நம்ம அதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கும். நம்ம எல்லாம் ஆடுகளா இருக்கும், ஆண்டவர் மேய்க்கிற ஆடுகளா இருக்கும்னு வைக்கி, நமக்குள்ள ஒரு ஆளு வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள வந்து கண்டுபிடிச்சிருவியா? உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரியே அவனும் பிரசவம் பண்ணிட்டு இருப்பான், உன்ன மாதிரியே அவன் பாட்டார நடத்துவான், உன்ன மாதிரியே ஜெபக்கூட்டம் நடத்துவான், உன்னைய மாதிரியே சூசியம் சொல்லிட்டு இருப்பான், உன்னைய மாதிரியே ஆளுகளை சேர்த்து அவன் ஒரு சபையை வச்சிருப்பான். இப்ப சொல்லு, கண்டுபிடிச்சிருவியா? உனக்கு அந்த கண்ணு இருக்கா? கண்ணு இருக்கா? ஆட்டுத்தோலை போத்துற ஓனாயின்னு சொல்லி கண்டுபிடிக்க தெரியுமா? அதான் பரிசுத்தாய். கண்டுபிடிச்சுன்னா உனக்குள்ள இருக்கிறது பரிசுத்தாய். கண்டுபிடிக்க முடியாம நீ திணறிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னு ஐசி வார்டில் போட வேண்டியதான். மூச்சு திணறல் வந்தா எங்க ஓட்டி போடுவாங்க? என்ன மாட்டுவாங்க? 2 லிட்டரா ஆக்சிஜன் மாட்டிடுவேன். நீனே திணறிக்கிட்டு இருக்க, கண்டுபிடிக்க தெரியல. அவனுக்கு நீ ஆதரவு குரல் கொடுக்குற. இது மாதிரி பல ஊழியக்காரன் கூட சொன்னாங்க, நான் கூட மாட்டேன். அவங்க ஆவி சரியில்லைப்பா. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அதான் உள்ளம். அது ஓநாய்கள், சத்தியத்துக்கு எதிரான ஆவிகள், எழுதப்பட்ட வேத வாக்கியங்களுக்கு விரோதமான ஆவிகள். அவன் வேதத்தை எடுத்து பேசுறதுனால அவன் சரியானவன் நீங்க நம்பிடுவீங்க, நான் நம்ப மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிற கண்கள் திறக்கப்படல. இதெல்லாம் ஆட்டுத்தோலை பொறுத்தது. ஆட்டுத்தோல் சொன்னா கிறிஸ்டியானிட்டியுடைய போர்வையை போத்தி இருக்காங்க.
பார்த்த உடனே அவன் பேச்சை பார்த்த உடனே, பாட்டை பார்த்த உடனே, அவன் ஜெபத்தை பார்த்த உடனே அவன் கிறிஸ்தவன் அப்படின்வான். கடைசியில் இயேசு நாமத்தில் பிதாவேன்னு நம்ம சொல்லுவோம். சாத்திர ஜெபத்தில் இருக்கும்போது இயேசு நாமத்தில் பிதாவேன்னு சொல்ல மாட்டேன். மரியாதை எங்களுக்காக வெளியே வா, வெளியே வான்னு சொன்னார். எத்தனை பேர் சொன்னாங்கன்னு சொல்ல, அதுல நானும் ஒருத்தன். வெளியே வா, அங்கேயே தூக்கி பிடிக்கிறேன். உப்பு சாப்பிட்டு பிரதர், எனக்கு குறுப்பட்ட வாங்கி தந்துருச்சே, எல்லாம் இருக்கட்டும். தகப்படையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, சகோதரியாவது, சகோதரியாவது, இந்த உறவு பாசங்களோட இருக்கிற வரைக்கும் தேவசித்தம் செய்ய முடியாது. இறை சித்தம் செய்யவே முடியாது. தேவசித்தம் செய்யாதவன் பரலோகத்துக்குள்ள போக மாட்டேன். வெளியே வாயா, வெளியே வா, கம் அவுட். வெளியே வான்னு சொன்னா அது பெரிய தலைப்பியா. லாசருவே வெளியே கம் அவுட். அங்க இருந்து தொடங்கணும்ல. அப்ப எதுல இருந்தெல்லாம் வெளியே வரணும் அப்படிங்கிற சத்தியம் அந்த வேடுக்குள்ள இருக்கு. நான் சூரானத்துல 3 ஆண்டு காலம் ஊழியம் செய்த போது அகஸ்டின் வாத்தியாருக்கு, அகஸ்டின் வாத்தியார் மனைவிக்கு நான் ஊழியக்காரன், பாஸ்டர். அவர் பெற்றெடுத்த 6 பிள்ளைகளுக்கு நான் பாஸ்டர். அதுல அருள்தாஸ் ரொம்ப பவியமா பணிவா ஆண்டவருடைய பணிவுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு அப்பவே ஒப்பு கொடுத்தான். படிச்சுட்டு இருக்கிற காலத்துல அவன் கால் வச்ச இடமெல்லாம் கிருபை இறங்கியது, அபிஷேகம் இறங்கியது, வியாதி குணமாகி சாசு ஓடியது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புதிய ஊழியத்தை, சிபி ஊழியத்தை ஸ்தாபிச்சான். எல்லா ஊழியங்களை உண்டாக்குனாலும் 1 2 நமக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கு. பிடிக்காத கூறிய காரியங்கள்னால சாபம் போடக்கூடாது. என்ன பண்ணணும் நான் படிச்சுட்டு இருக்கோம். சொல்லப்பா, நீ மனப்பூர்வமா மன்னிச்சாத்தான் உனக்கு ஆண்டவர் கொடுத்த மன்னிப்பு கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா வாபஸ் பண்ணிடுவாரு. உன் பாவம் மன்னிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா ஒரு ஆள் சொல்லுது, ஆண்டவர் மன்னிச்சுட்டு. எப்படி மன்னிச்சாரு? இந்த சத்தியங்கள்லாம், இந்த படிகள் எல்லாம் நம்ம மனசுல இருக்கிறதுனால நான் கேட்பேன், எப்படி மன்னிச்சாரு? ஐயா மன்னிச்சாரியா, எப்படி மன்னிச்சாரு? ஒன்னு அடுத்து பதில் சொல்ல முடியல, சொல்லிட்டாப்ல, என் பாவம் மன்னிக்கப்படாமலா இருக்கும். இதா பதிலு, இதா பதிலு. நம்ம சபையில் வருகிற ஒவ்வொருவருடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் அவர்களுக்குள்ள இருக்கணும். அதை நீங்க கண்டிப்பா அறிஞ்சாகணும். சபை பாஸ்டர்ஸ் எப்படி உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுங்கிற கேள்விக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியும். படிச்சவங்களா இருந்தா வேதவசன ஆதாரத்தோடு சொல்லட்டும், இல்லைன்னா பெற்றுக்கொண்ட அனுபவத்தை ஆதாரப்படுத்தி சொல்லட்டும். இப்படிலாம் சொன்ன பிறகுதான் புதிய ஆட்களா இருந்தா அவங்களுக்கு ஞானசாரமே கொடுக்கும். ஒரு தடவை சொல்றாப்புல, ஆர்எஸ் மங்கலத்துல கூட்டத்துக்கு நிறைய வந்துட்டாங்க, ஸ்பெஷல் மீட்டிங். ஆளுகள் வந்த உடனே கேட்டேன், எப்படி அவளுடைய பிள்ளைகளா, நீங்க என்ன சிஎஸ்எ பேக்ரவுண்டா, கத்தோலிக்க பேக்ரவுண்டா, ஹிந்து பேக்ரவுண்டா, என்ன பேக்ரவுண்ட்? ஐயா நாங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே கத்தோலிக்க கிறிஸ்தவங்க. நல்லது. உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதா? நான் இந்த வசன ஆதாரத்தை வச்சு நான் கேட்கிறேன். ஐயா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. 3 வாரம் போயிட்டு இருந்தோம். 3 வாரம் வந்துட்டீங்களா? ஆமான்னு சொன்னாங்க. உடனே கொண்டு போய் ஆசாம் கொடுத்துருங்க, இதான் எங்களுக்கு தெரியும். இப்படிலாம் நீ கூட்டி சேர்த்தீங்கன்னா அது எத்தனை 1000 இருந்தாலும் நீ பரலோகம் போவியா? சத்தியத்தை விட்டுட்டு எப்படி நீ பரலோகம் போவ? தேவன் வகுத்து கொடுத்த பாதையில நடக்காம நீ எப்படி பரலோகம் போவ? நீ ஜெப தோட்டம் வச்சாலும் சரி, ஜெப மலை வச்சாலும் சரி, பணத்தோட்டமே வச்சாலும் சரி, பரலோகம் போக முடியாது. இது சத்தியம். இதை மறைச்சுக்கிட்டு ஒருத்தி ஒரு மாதிரி பேசுறான்னா அவளை ஐஎஸ், ஏன்னா அவன் மூலமா பிசாசு பேசுது, அவன் மூலமா பிசாசு பேசுது. ஒட்டுமொத்த பெண்டிகாஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற திருச்சபைகளை மோசம் போக்க முடியாது. இந்த நாய்களை உள்ள விட்டு ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிற ஓநாய், இவைகளுக்கு பரலோகம் இல்லாய் என்று வேதாகமத்துடைய இறுதி புத்தகம், இறுதி அதிகாரம் தெளிவாய் பேசு. இதெல்லாம் என்ன தீர்க்கதரிசி? தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, சத்தியம் பேசுவாங்க, செபக்கூட்டம் நடத்துவாங்க. அங்கே கிறிஸ்து இருக்கிறார், இங்கே கிறிஸ்து இருக்கிறார்,
இங்கே கிறிஸ்து இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாத மட்டும் இல்லை, அந்த இடத்துக்கு நீ போகாத. போனேன்னு வச்சுக்க, நாசமா போ. ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஏசு இருக்கிறார், பரிசுத்த ஆவி இறங்குது தான் சொல்லுவாங்க. நான் போகவே மாட்டேன். போனால் என் மேல இருக்கிற ஆள் கூட்டிட்டு போ. என்ன நடத்துகிறவர் அனுமதிக்கணும், அடுத்து அவர் கூட்டிட்டு போனா போவேன், இல்லைன்னா அவர் அனுமதி கொடுத்தா தான் போவேன், இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேன். எங்க கிறிஸ்து டீச்சர்ஸ் ஐயா வந்துட்டாரு, கூட்டம் வச்சுட்டாரு, கிறிஸ்து இருக்கிறாரு சொல்லுவாங்க, போக மாட்டேன். ஜீவானந்தம் வந்திருக்காரு, கூட்டம் நடத்துறாரு, கிறிஸ்து இருக்கிறாரு சொல்லுவாங்க, நான் போக மாட்டேன். நெல்லை ஜெபராஜ் அங்க கிறிஸ்து இருக்கிறாரு சொல்லுவாங்க, அவர் வந்து கூட்டம் வச்சவங்க, நான் போக மாட்டேன். டீச்சர்ஸ் ஐயாவே நடத்துற கூட்டத்தில் கிறிஸ்து இருக்கிற இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்காரா இல்லையா? இங்க இருக்கிறாருன்னு சொல்லத்தான் செய்வாங்க. நான் போறது ஏன் போறதில்ல அப்படின்னா, என்ன வழி நடத்துகிறதுக்கு ஒருத்தர தேவன் பூமியில வச்சிருக்காரு. அவன் தான் சர்ச் பாஸ்டர். அவன் தான் யாரு? அவனை தூக்கி வீசிட்டீன்னா நீ உன் கழுத்தை குறக்குறந்தா இருக்குன்னு. இவங்க மனுஷன், இவங்க பல்லவத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த கருத்தை உனக்குள்ள வச்சது 1 நம்பர் சாத்தா, பழைய வலு சர்ப்பம். இந்த மாதிரி உங்களுக்குள்ள எதுக்காக இந்த மாதிரி கருத்து இருக்கா சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க. மனுஷன் இவங்க பரலோகத்தில் கூட்டி கேட்பாங்க, உனக்கு பைபிளை கையில வச்சிருக்க தெரியுமா? பைபிளை வாசிக்கிறியா? உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்காரா? இருந்தா இப்படிப்பட்ட கருத்தை சொல்ல விடுவாரா? சாதி இருந்தா சொல்ல வைப்பா. சத்தியத்துக்கு மாறா ஒரு நாள் ஆவியானவர் பேச மாட்டார். அதான் பரிசுத்த. மாறான கருத்து சொன்னா அது பிசாசு. அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆகவே மன்னிப்பின் அடிப்படையில தேவன் தான் நமக்கு மன்னிக்கணும். மன்னிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் மன்னிப்பை தருவார். அந்த மன்னிப்பு பாதி மன்னிப்பா இருக்கக்கூடாது, முழு மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து வாங்கிறோம். மன்னிக்காமலா இருப்பாருன்னு நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஃபாதர்கிட்ட போய் பாவரிக்கை செஞ்சுட்டு இருக்க கூடாது. தேவனுக்கு விரோதமான பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்யணும். மனுஷனுக்கு விரோதமான பாவத்துக்கு மன்னிப்பு எடுக்கணும்னா அவன்கிட்ட போய் அறிக்கை. காலில் விழுந்தாது மன்னிப்பு கேளு. அவன் எப்படி மதிப்பா அப்படின்னு நீ நினைச்சினா நீ பரலோகம் வர மாட்ட. அவ்வளவுதான், சுருக்காதான். பரலோகம் போகணும்னு விரும்பினா அவனை காலில் விழுந்தாது நீ மன்னிப்பு எடுக்க வேண்டிய விஷயத்துல மன்னிப்பு எடுத்துரு, மன்னிக்க வேண்டிய விஷயத்துல மன்னிப்பு கொடுத்து. அவன் மன்னிக்கலைன்னா நீ அமைதியாரு, சைலண்ட். மன்னிக்கல சைலண்ட் மோட்ல போட்டு உன் லைஃப். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவன் அப்படி சொல்லி தந்திருக்கு. மன்னிக்கிறான், மன்னிக்கல. கேட்க வேண்டியது யாருடைய பகுதி? அதை கேட்டா நம்முடைய மன்னிப்பு கம்ப்ளீட் ஆகும். இவன்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கறதா, இவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதா? நான் என்ன குறைஞ்சவனா? இந்த ஆவி இருந்தாலே அது பரிசுத்தாவியா? அது பரிசுத்தாவியா? தாழ்மையின் ஆவி தான் பரிசுத்தாவி. பெருமையின் ஆவி, இருமாப்பின் ஆவி, அகங்காரத்தின் ஆவி. தப்புகளுக்கு மேல தப்பு செஞ்சுட்டு மன்னிப்படுக்க மனசு இல்ல. நீ எல்லாம் ஊழியக்க நாசமா போயிடுவ, நரகத்துக்கு போயிடுவ. தெய்வ பயத்தோட மனம் திரும்பி ஊழியத்தில் இருக்கிறதுனால பரலோகம் போயிடுவேன் நம்பாது. நீ ஆட்டுத்தோல் பொறுத்துன கோண, நீ தீர்க்கதரிசனமே சொன்னாலும், ஜெபக்கூட்டம் நடத்தினாலும், பிரசங்கம் பண்ணாலும் நீ யாருதான் சொல்லு? ஆட்டுத்தோல் பொறுத்துன கோண. உன்னை சுத்தி பாக்குறவங்க எல்லாரும் ஆடு மேய்துன்னு தான் நினைச்சிட்டு இருப்பான். இல்ல, ஆடு இல்ல, அது ஓனை. வெள்ளச்சில நகை கலட்டி என்ன நகை போடாம இதெல்லாம் ஆட்டு தோழியா? கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் கழட்டி அந்த தோலை தூக்கி வீசிட்டு நகை கலட்டி ஆசான் எடுக்கிறா. அப்புறம் என்ன பண்ற? அப்புறம் போட்டுக்கிறாளா இல்லையா? சூழ்நிலையினால போடுற அது வேற, அது தேவனுக்கு அவனுக்கு உள்ளது. சூழ்நிலையினால எந்த மனுஷனும் தவறு செய்வான். மனம் திரும்பணுமா வேண்டாமா? அதை சொல்லுங்க, அதான் சத்தியம். சூழ்நிலை சிலரை கைது பண்ணிடும். அவன் பேரு சூழ்நிலை கைது. விடுதலை ஆணுமா இல்லையா? அதனால எல்லா மனுஷனும் தவறுவான், எல்லா மனுஷனும் குற்றம் செய்வான், தப்பு பண்ணுவான். அவன் தான் மனுஷன்.
பண்ணிட்டா என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். அதுல இருந்து வெளியே வா. வெளியே வரணும்னா நீ அறிக்கை செய்யணுமா வேண்டாமா? அறிக்கை செய்யணுமா வேண்டாமா? அறிக்கை செஞ்சிருக்கியா? என்னப்பா போட்டுக்கிறேன் விடு. உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை? பேசாம இரு. அவங்க சொல்றவங்க கணக்கு கொடுத்துருவாங்க கடவுள்கிட்ட. நீ நானுமா கொடுக்க போறோம்? எந்த பாவத்து யாவனும் செஞ்சு போறேன். நீ நானும் பாவம் செய்யாம போவோம். உனக்கு சாப்பிடுறதுக்கு வக்கு இருக்கு. வக்குல தான் என்ன பண்ணுவேன்? நீ போட்டுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. எம்மா என் சவைக்குதான் அப்படின்னு ஞானசாரத்துல போட்டு கொடுப்பான். சில ஆளு போடாம என்ன செய்வான்? கொடுத்துட்டு போட்டுக்கன்னு சொல்லுவான். அவன் ஜோத்துல நீ கை மண்ணல் போடாதே. அவன் சாப்பிடணுமா வேண்டாமா? அவன் முன்னாடி பிள்ளையோட ஏன்னா நம்ம பேசுறோம்ல. நீ பேசுற, நானும் பேசுவேன் இப்போ அப்படிங்கிறான். மன்னிப்பு என்ற சத்தியத்தை நாம் சிந்திக்கும் பொழுது அரைகுறை மன்னிப்பு இருக்கு. தேவன் தான் மன்னிக்கிறேன். அரை மன்னிப்பு இருக்கு, முழு மன்னிப்பு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகமா எத்தனை அதிகாரம்? 2வது அதிகாரமா 3வது அதிகாரமா? 3:10 வாசிங்க. எல்லாரும் எடு அப்பதான் தெரியும். அரை மன்னிப்பா முழு மன்னிப்பான். இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே என்று முழு இதயத்தோடு என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கட்ட சொல்லுகிறார். போதுமா? தேவன்கிட்ட தான் பாவரிக்கை செய்றாங்க. தேவன் மன்னிக்கிறேன். எவ்வளவு அளவு? என்ன 50%. முழுமையான மன்னிப்பு பெறணும். பாதி மன்னிப்பு பெற்றுட்டு நான் மன்னிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் நீங்க படிக்கணும். இதெல்லாம் சத்தியம். அப்ப மன்னிப்பு முழுமையாக இறைவனுடைய கரத்திலிருந்து வரணும்னா நாம என்ன செய்யணும்? சொல்லுங்க. இப்ப ஏசுனார்ட்ட பாவரிக்கை செய்யறோம், ஏசுனார் மன்னிக்கிறாருன்னு சொல்றோம். தேவன்கிட்ட பாவரிக்கை செய்யறோம், பாவத்தை மன்னிச்சுட்டு. ஆனா அந்த மன்னிப்பு அரை 50% தான் அப்படின்றத நீங்க புரிஞ்சு கொடுங்க. இது புது சத்தியமா இருக்க இல்ல இது பழைய சத்தியமா? சொல்லுங்க. இது நீங்க கேள்விப்படாத சத்தியமா இருக்க? அப்படி ஏதாவது பேசுனா தயா கிருபா சொல்லுங்க. எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஒரு புரட்சி வெடிக்க வேண்டாமா? அதுக்குதான் இந்த வேதவசனத்தை உங்களுக்கு காமிக்கிறது. ஆகவே இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு பெற வேண்டும், மாற்று கருத்து இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் பாவங்களை தேவன் மன்னிக்கிறார், மாற்று கருத்து இல்லை. அந்த மன்னிப்பு 50%. அந்த மன்னிப்பு 50. அதுக்கு ஆதாரம் எரேமியா 3:10 மனசுல எழுதிக்க. அவரே புலம்புறார். மறுபடியும் வாசிங்க. அப்ப பாத்தீங்களா, ஓங்கி வாசிக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரகசியம். பேர் என்ன? நீங்க எல்லாம் இவ்வளவு ஓங்கி வாசிப்பீங்களா? வாசிக்க மாட்டீங்க. என்ன உங்களுக்குள்ள ரகசியம் இல்லை. ரகசியத்தை ஒத்தி பாதுகாக்கிற ஆள் தான் இப்படி ஓங்கி வாசி. ஆமா, இந்த வெள்ளத்திலே ஒருத்தி உட்காந்து ஏதாவது வாசிக்கிறார். அவ்வளவு குத்தகைக்கு எடுத்த மாதிரி அவ வாசிக்கா. நான் என்ன குத்தகைக்கா விட்டுருக்கேன்? எல்லாரும் வாசிக்கலாம்ல. அப்ப துரோகி அப்படிங்கிற இந்த பாதி மனம் திரும்புதல் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? துரோகி. எப்படி பல்லவத்துக்குள்ள போவ? எப்படி ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு? எதை வச்சு சொல்ற? எந்த சத்திய ஆதாரம்? அதான் உங்கள்ட்ட அடுத்த மீட்டிங்ல நீங்க வரும்போது எந்தெந்த வசனத்தோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கு, ஆவியானவர் உங்களுக்குள்ளே எந்தெந்த சத்தியத்தை நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை வேத வசன ஆதாரத்தோடு அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது உங்கள் நோட்ஸை சப்மிட் பண்ண. வாழ்க்கை இல்லாம எதுக்கியா ஊழியம்? நமக்கும் வசனத்துக்கு சம்பந்தம் இல்லாம எண்ணத்துக்கு பிரசங்க ஊழியம், ஜெப ஊழியம். அதனாலதான் கேட்டேன். மனம் திரும்புதல் இத்தனை படி.
மனம் திரும்புதல்ல பாவ மன்னிப்பு என்ற ஒன்றை பெறுவதற்கு 5 அம்சம் சொல்லி எழுதியிருக்கீங்களா? எத்தனை அம்சம்? அந்த 5 அம்சத்தை நாம இப்ப டீல் பண்ணிட்டு இருக்கோம். பாவ மன்னிப்புங்கிற வார்த்தையவே நம்ம இத்தனை நேரம் சிந்திக்க வேண்டியது. அப்போ ஆண்டவர் மன்னிச்சுட்டாருன்னு நம்ம சொந்த ஊத்துக்காரன் பூரா சொல்றானே, முழக்கிறானே, எப்படி சொல்லுங்க. ஞானதானம் கொடுத்து கூட்டத்தை பிரிக்கிட்டான்னு அவெல்லாம் பெரிய தலைமை பேசுற. 1500 கிளைகளை கொண்ட பெரிய ஆலமரம் அவர்த்த எல்லாரும் மேடைக்கு வருது. தலைவர்கள் போட்டு நான் தான் தொண்டன்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி வருவேன்? அவங்க பார்வையில நம்மள தலைவரா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் பார்வையில, என் இறைவனுடைய பார்வையில ஒத்துக்குருவாராயா? நான் தாண்டா தலைவர், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கூடன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் போக முடியுமா? சொல்ல சொல்லுவாரு. ஏன் சவுல் மாதிரி இருக்கிற ஊழியத்தையும் நான் இழந்து நிக்கிறேக்கா? அவன் புடுங்கறதுக்கு சுத்திட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி அவர் பிடிக்க கூடாது, கொடுத்தவனே எடுத்துக்கிட்டாண்டின்னு போயிடக்கூடாதுல்ல. கொடுத்தவனே தேவிட்டையா சொல்லுங்க, அவருக்கு சுகம் இல்லை, அதனாலதான் அப்படியே கம்முன்னு இருக்கு. ஆமா, அதனால அவர் புடுங்கிடுவாருப்பா. நமக்கு கொடுத்துட்டாரு சொல்லி சவுல் மாதிரி போயிட்டு இருக்க கூடாது, சிம்சோன் மாதிரி போயிட்டு இருக்க கூடாது. ரொம்ப பயபக்தியோடு போகணும். அப்பதான் நம்ம இடத்துல அவர் கொடுத்தது நிலைத்திருக்கும். இல்லைன்னா புடுங்கிடுவார். அவர் புடுங்குறதுக்கு முன்னாடி இவன் புடுங்குறதுக்கு நான் சுத்தி இருக்கிறோம் பூரா. அப்படிப்பட்டவரை நீங்க சந்தித்திருக்கீங்களா? உங்க கையில இருக்கிற ஊழியத்தை, உங்களுடைய முன்னேற்றத்தை எடுக்கிறாங்கல்ல, இதான் உங்க ஊழியத்தை புடுங்குறது. வளர விடாதபடி, முன்னேற விடாதபடி சுத்தி இருந்துக்கிட்டு புடுங்குறாங்க. நம்ம ஆண்டவரே பிடிக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை இவன் புடுங்க நிக்கான். உனக்குள்ள கீடத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாரு. உன் கீடத்தை இழந்து போகாத. சபை உன்ட கை தேவன் கொடுத்த கிரீடம். ஆத்துமாக்கள் உனக்கு தேவன் கொடுத்த கிரீடம். உன் குடும்பம் தேவன் கொடுத்த குடும்பம். உன் பிள்ளைகள் தேவன் கொடுத்தது. இதெல்லாம் கிரீடம் மாதிரியா இழந்துடக்கூடாது. உனக்குள்ளதை நாம் மறுமளவு சொல்லு, புடிச்சிக்கப்பா. அவரும் முடுங்க கூடாது, கொடுத்தவரும் முடுங்க கூடாது, இவனும் பக்கத்தில் இருக்கிறவனும் செய்யக்கூடாது, புடிங்கிடக்கூடாது. கத்தர் சந்ததி சொல்லி புடிச்சுக்க, கட்டி புடிச்சுக்க, புட்ட மாட்டேன்னு சொல்லு. கரடி புடி பிடிக்கணும். என்ன புடி? ஆமா, இன்னொரு பேரு குரங்கு புடி. குரங்கு என்ன செய்யும்? குட்டி போட்டுச்சு வை, அது குட்டிகிட்ட சொல்லி கொடுத்துரும். இந்த மரத்திலிருந்து அந்த மரம் தாவுவேன், அந்த மரத்திலிருந்து அந்த மரம் தாவுவேன். திடீர்னு ஒரு கிளையை பிடிச்சிக்கிட்டு ஊஞ்சல் அடிக்கிட்டுமே, குட்டி குட்டி நீ என் வயிற்றோட சேர்த்து என்ன செய்ய, காட்டி பிடிச்சிக்க, விழுந்தின்னு வச்சுக்க. ஏன் இனத்திலே சேர்க்க மாட்டேன், தள்ளிடுவேன். இனத்திலே சேர்க்காதுல. இது அங்க இருந்து வாயு, அங்க இருந்து இங்க வாயு, இங்க குரங்கு சேட்டைன்றது அது ஒரு சேட்டை. இருக்க மாட்டாயா? இந்த வந்துகிட்டு இருக்கேன், வந்துட்டான்னா இரு அப்படின்னு இருக்க மாட்டேன், போயிடுவான். குரங்கு சட்டையெல்லாம் பண்ணுவாங்க நம்ம பார்த்து மாதிரி. என்ன செய்ய? அந்த நாடகத்தையும் பார்த்துக்க வேண்டியதுதான். எத்தனையோ நாடகம் பார்க்குறோம், மெகா சீரியல் பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம். அதோடு சேர்ந்து இதையும் பார்த்துட்டு போ. நாடகம் தான், வேற என்ன? அப்ப குரங்கு பிடி எங்கு தாவினாலும் தன் தாயை பற்றி பிடிக்கிற அந்த பிடியிலிருந்து விலகாது. அந்த பிடிக்கு பேர் தான் குரங்கு பிடி. சில நேரங்கள்ல தவறி கீழே விழுந்து பெரிய ஆலமரத்தில் அங்கே இங்கேயும் தவிக்கிட்டு இருக்கும்போது விழுந்துரு குட்டி. அது என்ன சொல்லியிருக்கு தாய் குட்டி? தாய் என்ன சொல்லியிருக்கு? நீ பிடியை விட்டு விழுந்துட்டினா என் இனத்திலேயே சேர்க்க மாட்டேன். அதுக்கு நல்ல மனசுல பதிஞ்சு போச்சு. அதனால தவறு அங்கே இங்கேயும் தாவும் போது தவறு விழுந்துருச்சு. விழுந்த உடனே கீழே கிடக்கிற குச்சி எடுத்துக்கிட்டு நல்லா கவனிங்க. தாய் பார்க்கும்போது இது கையில என்ன இருக்கு பாத்தியா? உடனே பிடிச்சிருக்கேன் பாத்தியா? மரத்தோட தான் இருக்கேன். அந்த குச்சி மரத்துல விழுந்த குச்சி, அதனால கீழே விழுந்தாரு. மீதியில முன்னிட்ட கதை. இந்த மாதிரி டூப்ளிகேட் பாசஸ் இருக்கா. இயேசுநாதரை பிடிக்க வேண்டிய பிடியை தளர விடக்கூடாது. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் பிடியை தளர விடக்கூடாது. அறகுறை மன்னிப்பு எடுத்துட்டு உட்கார்ந்துருக்க கூடாது.
நமக்கு பரலோக மன்னிப்பை தருது என்று சொன்னால் முழுமையான மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். பூனைப்பிடின்னு ஒரு பிடி இருக்கு. குரங்கு பிடிச்சா குரங்கு குட்டி தன் தாயை அப்படி பிடிச்சுக்கணும். பூனைப்பிடின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? பூனை தன் குட்டியை எப்படி பிடிக்கும்? அதோடைய பல்லு பதியுமா? எப்படி எப்படி தூக்கிட்டு போகுது? அந்த மாதிரிதான் தேவன் உங்களை என்னையும் தூக்குவார். அவருடைய பிடி அப்படித்தான் இருக்கும். அவர் எல்லாமே லைட்டு தான், எல்லாமே லைட்டா தான் பிடிப்பார். நமக்கு நோகாம பிடிச்சு நடத்துவார். பல்லு படாம பூனை தன் குட்டி என்ன செய்து நடத்துவதிலா இது போல அழைத்த இறைவன் நம்மை இந்த பூமியிலே அப்படி மென்மையா நடத்தும். நம்ம தாயா கத்தரை இருக பிடிக்கணும். என்னமோ ஐயா கதை சொல்றாரு நெல்லை தங்கராஜ் தலையாட்டிட்டு கூட. ஆமா, தலையாட்டிட்டு போனா நஷ்டம் நமக்கு தான். நம்ம பிடிக்க வேண்டிய சத்தியத்தை சரியா பிடிக்கணும். ஆமா, தேவன் நம்மை பிடிப்பது பூனை தன் பிள்ளையை பிடிப்பது போல இருக்கும். ஆனா பிள்ளைகள் தாயை பிடித்த குரங்கு பிடி மாதிரி சரியா பிடிச்சுக்கணும். கத்தருடைய ரட்சிப்பை, கத்தருடைய மன்னிப்பை, அவருடைய சத்தியங்களை ஏனோ தானோன்னு எடுத்துன்னு வச்சுக்க, கத்தர் பார்த்துட்டே இருப்பாரு, டிக் பண்ணிடுவாரு. ரைட், இவன் இப்படியா இருக்கா, கண்ணாடியை போட்டுக்கிட்டா தூங்குறான், ஆமா எழுதிடுவாரு. ஆமா, அதுல நம்ம என்ன செய்ய, கீழே விழுந்தாரு ஒரு கம்பு குச்சியை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிறேன். நான் மரத்துல இருக்கேன், நான் ஒன்ன விட்டு விலகல, தாயே கை விட்டுறாத, இன்னும் காலில் விழுந்துட வேண்டியதான். சரி, நம்ம குட்டி கம்பு குச்சியாவது பிடிச்சிக்கிட்டு நிக்குது அப்படின்னு இறக்கப்பட்டு மறுபடியும் என்ன செய்ய இருக்கு, தூக்கிட்டு போ. அதனால நம்ம பிடி தெளிவான பிடியா இருக்கணும். நாம் கத்தரை பிடிக்கிற பிடி, சத்தியத்தை பிடிக்கிற பிடி, வேத வாக்கியங்களை பிடிக்கிற பிடி, சபையை பிடிக்கிற பிடி, கிருபையை பிடிக்கிற பிடி, தேவ வல்லமையை பிடிக்கிற பிடி, தேவ கிருபையை பிடிக்கிற பிடி, தேவ அன்பை பிடிக்கிற பிடி, குரங்கு பிடி மாதிரி நிற்கும். ஒருவேளை விழுந்துட்டாலும் என்ன செய்யணும், குச்சியை பிடிச்ச மாதிரி என்னத்தையாவது பிடிச்சி அவருடைய இறக்கத்தை பெற்று மீண்டும் அவரை கட்டி பிடிச்சிக்க. மீண்டும் என்ன செய்யணும், கட்டி பிடிச்சி. நீ விழுந்துட்ட போ அப்படின்னு தாய் சொல்லத்தான் செய்ய, விடக்கூடாது. ஒரு கம்பு குச்சியை பிடிச்சிக்கிட்டாவது அது மீண்டும் தாயிட்ட போய் சேர்ந்து பாரு, அது மாதிரி போய் சேர்ந்துடணும்யா, விடக்கூடாதுயா. கர்த்தருடைய அன்பை என்ன செய்யக்கூடாது, விட்டுறாத, பிடிச்சு. நீ என்ன பண்ணுவே தெரியாது, அரைகுறை மன்னிப்புலயே காலத்தை ஓட்டாத, முழு மன்னிப்பு வாங்கிக்க. அவருடைய சகோதரி 2 பேரும் அக்கா தங்கச்சி. அக்கா யாரு, நல்லா படி, நறுக்குன்னு படி, ரகசியம் படிச்சது மாதிரி படி. அதுக்கு முன்னாடி படில பாஜே அவர் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேனே, அவரோ திரும்பவில்லை. இதை அவருடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி கண்டார். சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவர் விபச்சாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவரை அனுப்பிவிட்டு அவருடைய தள்ளுதல் சீட்டை அவருக்கு கொடுத்த போதும். ரைட்டு, டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாரு, நம்ம தான் அவரை கட்டி பிடிச்சிக்கிறேன். டிவோர்ஸ் நடக்கத்தான் செய்யும், கத்தர் தள்ளத்தான் செய்வார். அவருக்கு எதிரான பாவங்கள், அவருக்கு விரும்பாத சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்படுமானால் கத்தர் என்ன செய்வாரு, தள்ளுவார். இப்ப நான் கேட்ட கேள்வி, அக்கா யாரு, தங்கச்சி யாரு? நல்லா படிச்சுதான் சொல்றீங்களா, இல்ல நீங்கள் என்னை குழப்ப வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா? சகோதரின்னு போட்டிருக்கு, இதுல மூத்தவ யாரு, இளையவ யாரு? இஸ்ரவேல் என்பவள். அவன் எங்க அந்த வார்த்தையை வாசிங்க. யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அப்போ இஸ்ரவேல் என்று மூத்தவள் சொல்றதுக்கு காரணம் என்ன? அந்த வசனம் இருக்கா?
இப்ப நீங்க வாய்ச்ச வசனத்தில் இருக்கப்பா, யூதா என்கிற சகோதரி துரோகி, அதை கண்டும். அப்போ இஸ்ரவேல் என்பது சமாரியர்களோடு சம்பந்தம் கலந்த கூட்டம். இஸ்ரவேல் என்பது இது கலப்படம். அங்கேயும் ஐக்கியமா இருக்கு, இங்கேயும் ஐக்கியமா இருக்கு. பேர் என்னது? இஸ்ரவேல். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரி. இதை யூதா என்கிற சகோதரி பார்க்கிறாளா? இவர்களெல்லாம் வாக்குத்தத்தத்தின் சந்ததி. யூதா கோத்திரம் என்பது வாக்குத்தத்தத்தின் சந்ததி. யூதேயா தேசத்தை தலைமையாக கொண்டு இயங்குகிற கூட்டம். இஸ்ரவேல் என்று சொன்னால் சமாரியாவை தலைமையாக கொண்டு இயங்குகிற கூட்டம். ஆகவே மூத்தவளாக அதிலே சொல்லப்படுகிறது. இளையவளாக இரண்டாவது கூட்டமாக சொல்லப்படுவது யூதேயா தேசத்திலே வாழ்கிற கூட்டம். அப்ப அக்கா தங்கச்சி இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ரெண்டு பேருமே விவாகரத்து பண்ணுவேன்னு சொல்றாரா இல்லையா? இதான் தள்ளி விடுறது. அவர் தள்ளி விடத்தான் செய்வாரு. அவருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சா தள்ளத்தான் செய்வார். அவருக்கு வேண்டாத சுபாவம், வேண்டாத பாவம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம். அவருக்கு பிடிக்காது, அவர் என்ன செய்வாரு? தள்ளுவார். சொல்லி பார்ப்பாரு, அப்புறம் அடிச்சு பார்ப்பாரு. மனம் திரும்பலைன்னா என்ன செஞ்சுருவாரு? தள்ளி போடுவார், டிவோர்ஸ் கொடுத்துருவார். நாம என்ன செய்யணும்? அவரை விடக்கூடாது, அவரை விடக்கூடாது. பென்ஸ் ஒரு பாட்டு போடுவார்ல, எங்க போவேன்னா என்ன பாட்டு? பாடுங்க, தெரிஞ்சவங்க பாடுங்க. இத சொல்லி அழுகல். சும்மா கையை தட்டி பாடிட்டு குதிச்சுட்டு போயிடக்கூடாது. என்ன செய்யணும்? வாழ தெரியலையப்பா உங்களோட சேர்ந்து. சமாரியா தமக்கேன்னு போட்டுருக்கல, அதனாலதான் என்ன குழப்பாதின்னு சொன்னேன். சரி இருக்கட்டும். அப்போ இந்த மாதிரி சொல்லி அழுகணும். வாழ்க்கைக்கு அடுத்த விஷயத்தை தப்ப நம்ம அடிக்கடி கேட்கணும். மனம் திரும்புற விஷயத்தை கேட்கணும். மத்தவன் மனம் திரும்புற விஷயத்தெல்லாம் நீ கேட்டுட்டு கூட, நீ மனம் திரும்ப நீ பரவார். அதை சொல்லாம மத்தவனுக்கே போதிச்சுட்டு இருந்தா எப்படி? நீ பருவம் வராதபடி நீ மத்தவனுக்கு ஊழியம் செஞ்சு அது என்னத்துக்கு அந்த ஊழியம்? யார் ஏத்துக்குருவா? அதனால அவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செய்யும் போது தள்ளத்தான் செய்வார். நம்ம தான் இறங்கணும். இந்த மாதிரி பாடி பாடியாவது அழுதாவது அவரை என்ன செய்யணும்? அவருடைய கிருபையை பற்றிக்கணும், அவருடைய இரக்கத்தை பற்றுக்கணும், அவருடைய அன்பை பெற்றுக்கிறேன். வாழ தெரியலையா? நான் ரசிக்கப்பட்டேன்னு சொன்னாலும், பரிசுத்தாய் பெற்றேன்னு சொன்னாலும், நான் அந்நியவாதம் பேசினாலும், இத்தனை வருஷமா உங்களுடைய சபையில வந்து உங்க பாடி ஆராதிச்சாங்க, உம்மோட வாழ தெரியலையே, வாழ தெரியலையே, வாழ தெரியலையே என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடினா இருதயம் உடையும், உன் கண்கள் இருந்து கண்ணீர் வரும். ஆண்டவர் பாப்பாரு எவ்வளவாய் தாழ்த்துகிறேன். அவன் ஆகாப்பா இருந்தாலும் அவனை நான் ஏற்றுக்கொள்வேன் சொல்லி ஏற்றுக்குவார்ல. அவன் மனாசையா இருந்தாலும் அவனை ஏத்துக்குருவேன்னு சொல்லுவார்ல. நீ தாழ்த்து, கையை தட்டி குதிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அழுதுகிட்டுல இருக்கணும். அவர் டைவர்ஸ் பண்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாம என்ன செய்யணும்? மனம் திரும்பணுமா வேண்டாமா? அதனால நம்முடைய மன்னிப்பு முழுமையடைய வேண்டுமானால் நமக்கு விரோதமாய் யார் யார் தவறு செய்தார்களோ தேடி போய் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். இறங்கித்தான் ஆகணும். நாம மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல இறங்கி போய் மன்னிப்பு கேட்கணும். நாம யாருக்கு மன்னிக்கணும்? அவனுக்கு அவன் நம்ம மன்னிச்சாலும் அவன் ஏத்துக்கொள்ள மாட்டான். ஏத்துக்கிறேன் அதை பத்தி கவலை இல்லை. நீ மன்னிக்க வேண்டியவர்களுக்கு ஓ மனசாட்சி சொல்லணும், நீ மன்னிச்சிட்டப்பா. நீ அவங்களுக்கு மனப்பூர்வமாய் அவனவன் செய்த தப்பிதங்களை மன்னியாமற் போனால் உங்கள் பாவங்களையும் பரலோகத்தில் இருக்கிற பிதா மன்னியாதிருப்பார்.
அப்போ மன்னிப்பு வரலோ கொண்டு போய் சேர்க்காத மன்னிப்பு என்னத்துக்கு? ஆகவே நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற மன்னிப்பு முழுமையானதாக இருக்க வேண்டும். வேலையெல்லாம் கண்டு இந்த துரோகி கள்ளத்தனமா மனம் திரும்புறாள, பெருமை உள்ள வச்சுக்கிட்டு, அகங்காரத்தை உள்ள வச்சுக்கிட்டு, மன்னிக்காத தன்மையை உள்ள வச்சுக்கிட்டு சபையில வந்து கையை தட்டிக்கிட்டு இருக்கான். விசாசி பிடிச்ச இந்த கொஞ்சம் புளித்தமா சபையார் எல்லாரையும் பிடிக்க வச்சிருவான். அவன் எங்க உட்கார்ந்தாலும் அவ்வளவு பேரையும் நாசம் பண்ணி போடுவான். இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஆட்டு தோல் பொறுத்துன ஓநாய்களா இருப்பாங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஆட்டு தோலையெல்லாம் நம்மளை விட்டு விளக்கிறேன்னு. கடைசி அந்த வசந்த வாசிங்க 1 தீமோத்தேயு 3:5, 2 தீமோத்தேயு 3:5. தேவபக்தியின் வேதத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. அப்போ இதெல்லாம் நீங்க இனங்கண்டு பிடிச்சி விலகலைன்னு வைங்க, உங்க ஊழிய நாசமாயிரும். நீங்க பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் நாசமாயிரும். சில ஆளு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான், அந்நியவாதம் வச்சுக்கிட்டு, கையை தட்டிக்கிட்டு, ஜெபக்கூட்டம் நடத்திக்கிட்டு, சுவிசேஷம் அறிவிச்சுக்கிட்டு, எல்லாம் வேஷம். உள்ளத்திலோ பட்சிக்கிற அப்படின்னா என்ன? மன்னிக்காத தன்மை, மன்னிப்பு எடுக்காத தன்மை, தன்னை தாழ்த்தாத தன்மை, பெருமை, அகங்காரம், இருமாப்பு, இந்த ஆவிக்குள்ள இருந்துகிட்டு வெளியில ஆட்டுத்தோலை போத்துற மாதிரி போத்தி வச்சிருக்கு. இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க, இவங்கள ஞானதானம் எடுத்த கிறிஸ்தவங்க, இவங்கள பரிசுத்தாய் பெற்ற கிறிஸ்தவங்க, இவங்கெல்லாம் தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள். இதெல்லாம் ஆட்டுத்தோலை, இதெல்லாம் பக்தியின் வேஷம், அநேகரை நம்ப வைக்கிறது. ஆனா மனம் திரும்பாத ஆளு இதெல்லாம். என்னாலே சுபாவத்தில் திரும்ப வேண்டிய பகுதி திரும்பல, விட வேண்டிய பாவங்களை விட்டு இன்னும் என்ன செய்யல, திரும்பல. வெறும் விக்கிர வழிபாட்டை மட்டும் விட்டுருக்கா, மற்றது ஒண்ணும் மனம் திரும்பல. நான் என் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன், 45 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் கற்பனை பண்ணி சொல்லல, கேட்டுட்டு சொல்லல, படிச்சுட்டு சொல்லல, நான் நேருக்கு நேரம் சந்திச்சு பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த வேஷம் போட்டிருக்கிற ஊழியக்காரிகளை விட்டு என்ன செய்யணுமா? நீ கண்டுபிடிச்சா தானே விலகுவ. அவங்கள போலதான் நானும். அப்படின்னா எப்படி விலகுவ? நீ எப்படி விலகுவ? அதனால சத்தியத்தை பிடிங்க, கிருபையை பிடிங்க, தேவ அன்பை பிடிங்க, தேவனுடைய உபதேசத்தை பிடிங்க, கடவுள் கொடுத்த ஐக்கியத்தை பிடிங்க, கடவுளை பிடிக்க. என்ன பிடி பிடிக்கணும்? குரங்கு பிடி பிடிச்சு. அவர் பிடிச்சா எப்படி பிடிப்பாரு? பூனை மென்மையா தூக்கிட்டு போகும் பிள்ளைய, அது மாதிரி அவர் மென்மையா நம்மளை நடத்திட்டு போவார், மெதுவா நடத்திட்டு போவார். அவசரப்பட மாட்டாரு, ஆத்திரப்பட மாட்டாரு, படிப்படியா நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். அவர் பிடிச்சா அப்படித்தான் இருக்கு. நம்ம பிடிதான் பலமா இருக்கணும். இல்லைன்னா பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கான், பிரிச்சு விடுறதுக்கு, தள்ளி விடுறதுக்கு சாசு இருக்கான். அவன் என்னத்தையாவது நம்ம மூளையில பேசிட்டே இருப்பான், நம்ம மைண்ட்ல பேசிட்டே இருப்பான். நம்ம மைண்ட் வாய்ஸ் கேக்குதா? மணி 1 ஆயிடுச்சியா, 1 தாண்டிடுச்சு, சாப்பிடுன்னு சொல்றதா? வேற என்ன மைண்ட் வாய்ஸ்? சரி எந்திரிப்போம், பாஸ்டர் ஜெபம் பண்ணி நம்மளை சாப்பாட்டுக்கு அனுப்பிட்டோம்.